ஹலோ ஆல். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம ஜென்ரல் ஆப்டிடியூட்ல வேதிக் மேக்ஸ் பார்க்க போறோம். வேதிக் மேக்ஸ் தான் நம்மளோட சாப்டர் 1. அதாவது டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குலாம் ட்ரை பண்றவங்க, வேற ஐடி செக்டார்ல இருக்கிற இன்டர்வியூஸ்லாம் கிராக் பண்றதுக்குன்னு ஒரு ஜென்ரல் ஆப்டிடியூட்ஸ் இருக்கும்ல. அந்த ஜென்ரல் ஆப்டிடியூட்ஸ் ப்ளஸ் நான் சொன்ன இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் சொன்னால இதையெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வேதிக் மேக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வேதிக் மேக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடு கொடுக்கும். அதாவது ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் அதை ஈஸியாக சால்வ் பண்ணும், வேகமாக சால்வ் பண்ணும் அப்படின்னா நீங்கள் வேதிக் மேக்ஸை ஃபஸ்ட்டு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால ஜென்ரல் ஆப்டிடியூட் போர்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வேதிக் மேக்ஸை கிளியராக நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வேதிக் மேக்ஸ் சாப்டர். ஃபர்ஸ்ட் இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ட்ரோடக்ஷன், இப்போ நான் சொன்னதான் இன்ட்ரோடக்ஷன். அதுக்கு மல்டிப்ளிகேஷன், ஸ்கொயர்ஸு, கியூபு, கன்க்ளூஷன். ஓகே, இப்போ இதுபடி தான் நம்ம போக போகிறோம். முதல்ல வேதிக் மேத்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டேன். அதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். மல்டிப்ளிகேஷன், ஸ்கொயர்ஸு, கியூப், இது 3 தான் மெயினாக பார்க்க போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ சாப்டருக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன்ல பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 டைப் இருக்கு. ஓகேவா? அந்த 6 டைப்ல இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைப்பும் செகண்ட் டைப்பும் இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்டான விஷயம் என்னன்னா, நீங்கள் இதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணுற சூழ்நிலை எங்கே வந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்டிடியூட் கொஸ்டினை நீங்கள் வந்து சால்வ் பண்ணுறீங்கனாலும் சரி, நீங்கள் வந்து வேதிக் மேட்ச் யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ண தான் உங்களுக்கு இது ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ அது மாதிரி இதுக்கப்புறம் நீங்கள் எதில் யூஸ் பண்ணாலும் வேதிக் மேத்ஸ் படியே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டைப் 1 மல்டிப்ளை பண்ணுறதுல டைப் 1, அதாவது ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து சேமாக இருக்கணும். சம் ஆஃப் த செகண்ட் 2 டிஜிட் இஸ் ஈக்குவல் டு 10. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன், அது உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்டும் சேம், அதாவது ஃபர்ஸ்ட் டிஜிட் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் டிஜிட் சேம். இங்கே பாருங்க 3 3, ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்டும் சேமாக இருக்குது. அதுக்கப்புறம் சம் ஆஃப் செகண்ட் டிஜிட் இஸ் ஈக்குவல் டு 10. செகண்ட் டிஜிட் என்ன இருக்குது? 4. இங்க என்ன இருக்குது? 6. 6 + 4 10. இது மாதிரி ஃபார்மட் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் சேமா இருந்து செகண்ட் நம்பர் ஆட் பண்ணி 10 வந்துச்சு அப்படின்னா இது வந்து டைப் 1. இப்படி இருக்கிற கொஸ்டின்ஸை எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது 6 4, அதாவது 6 × 4 லாஸ்ட் இருக்கிற 2 நம்பரை நீங்க மல்டிப்ளை பண்ணிடணும். லாஸ்ட் இருக்கிற 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வருது? 24 வருதா? 24 வர 24 நீங்க அப்படியே போட்டுறணும். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதாவது நீங்க இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நார்மலா ஃபார்மேட் பண்ணீங்கன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் 6ஆல மல்டிப்ளை பண்ணுவீங்க, அப்புறம் 3ஆல மல்டிப்ளை பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் ஆட் பண்ணுவீங்க. அது பண்ணாம ஈஸியான ஸ்டெப் என்னன்னா, இதுதான் வேதிக் மேக்ஸ். அது ஈஸியா போடுறதா வேதிக் மேக்ஸ். அது எப்படின்னா 6 4, 6 × 4 24, அந்த 24 அப்படியே போட்டுறணும். தென் இந்த 3 இருக்குல்ல, இந்த 3யோட நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு பார்க்கணும். அதாவது இந்த 3யோட நெக்ஸ்ட் நம்பர் என்ன? 4. ஓகே, அப்ப 3 4s are 12. அதாவது நெக்ஸ்ட் நம்பர் மீன்ஸ் 3க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு பார்க்கணும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன், நீங்க அதை பாருங்க. இப்ப 21 29. இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 நம்பரும் சேமா இருக்குது, 2 2. செகண்ட் பாத்தீங்கன்னா 9 1, 9 + 1 10. ஓகேவா? இப்ப இது வந்து டைப் 1ல இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் படி என்ன பண்ணும்? 9 1, 9யும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 9 வருமா? 9 வரும். ஸோ இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்க இது வந்து நோட்ஸ் போட்டு வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்புறேன். அதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க, இல்லை டெலகிராம்ல கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இப்படி 9 × 1 9 வந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து 9 போடக்கூடாது. அதாவது சிங்கிள் டேர்மா வந்துச்சு அப்படின்னா நீங்க அப்படி போடக்கூடாது. அதாவது இப்ப இதுல பாத்தீங்கன்னா வைங்களேன், இதுல 24 அப்படின்னு சொல்லிட்டு 2 டேர்மா இருக்குது, அதாவது 2 நம்பரா இருக்குது. ஆனா இதுல ஒரே நம்பரா வருது. ஸோ 0 9 நம்ம போடணும். ஓகேவா? 0 9 போடணும். சிங்கிள் டேர்மா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி 0 போட்டுக்கணும். ஓகேவா? நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த 2 இருக்குல்ல, 2க்கு அடுத்த நம்பர் என்னது? 3யா? 3. ஓகே, அப்போ 2 3s are 6.
ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இந்த ஃபார்மேட்ல கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா இப்படிதான் சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி இதை ஈஸியா மல்டிப்ளை பண்றதற்கான வேதிக் மேக்ஸ் இதுதான். இப்ப நீங்க இப்படிலாம் போகணும். இது வந்து உங்களுக்கு போக போக ஸ்பீடு வந்துடும். அதாவது நான் எப்படி சொல்றேன்னா, நீங்க இதுலயே சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 9 into 1 அப்படின்னா 0 9 2 நெக்ஸ்ட் நம்பர் 3 3 2 3 6 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதே லைன்லயே சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக்கா புரியணுங்கிறதுனால நான் இப்படி சொல்றேன். அதே மாதிரி நீங்க வந்து சால்வ் பண்ண உங்களுக்கு ஸ்பீடா இருக்கும். இப்ப இன்கேஸ் நீங்க இப்ப இதையே நீங்க வந்து மல்டிப்ளிகேஷன்ல பண்றீங்கன்னு வைங்களேன். 2 1s are 9 9s are 9s are 18 அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இதை பண்ணிட்டு நெக்ஸ்ட் 2 டேபிளால பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவீங்க. ஆட் பண்ணி ஒரு ஆன்சர் வரும். அதை தான் நீங்க எழுதுவீங்க. ஸோ நான் இப்ப சொல்றதுலயே நீங்க 3 ஸ்டெப் போக வேண்டியதா இருக்குது. ஆனா இதுல வந்து நீங்க ஈஸியா 2 ஸ்டெப்ல முடிச்சிடலாம். அதுவும் வேகமா முடிச்சிடலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைப். ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து சேமா இருக்கும். சம் ஆஃப் செகண்ட் டிஜிட் வந்து 10 இருக்கும். அதாவது இந்த டிஜிட்டையும் ஆட் பண்றப்ப 10ன்னு வரும். 9 + 1 10. ஓகே. இப்ப இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த ரெண்டு டிஜிட்டும் சேமா இருக்கா? எஸ். அதாவது சேம் டிஜிட். ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் சேமா இருக்கு. லாஸ்ட் டிஜிட் பாத்தீங்கன்னா 7 3. 7 + 3 10. 10. ஓகே. இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணணும்? அதே ஃபார்மேட் தான். 10 இருக்கா? 7 7th ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? லாஸ்ட் 2 டிஜிட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 7 3 சார் என்ன? 21. 21னா அந்த 21 அப்படியே கீழே போட்டுறணும். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் 10க்கு அடுத்த நம்பர் என்ன? 11. அப்ப 11 into 10 என்னது? 110. அந்த 110 நீங்க போட்டுறணும். அவ்வளவுதான். 110 21 அவ்வளவுதான். கேட் எக்ஸாமுக்கு மட்டும்தான் கால்குலேட்டர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. மித்தபடி எந்த எக்ஸாம்ஸ்க்கும் கால்குலேட்டர் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க இந்த வேதிக் மேக்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் வேகமா உங்களால ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ அதனால வேதிக் மேக்ஸை கிளியரா பார்த்து வச்சுக்கோங்கன்றதுக்காக தான் இப்ப வேதிக் மேக்ஸ் நான் வந்து சொல்றேன். ஓகே. அதனாலதான் ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்து வேதிக் மேக்ஸ் போறோம். ஓகே. ஓகே. டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. நீங்க கொஞ்சம் பொறுமையா இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம போக போக இருக்கிற சாப்டர்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நீங்க ஈஸியாகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்களே நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நான் வந்து டெலகிராம் சேனல்லையும் இப்ப நம்ம நடத்துறோம்ல போர்ஷன், இந்த போர்ஷனுக்கான கொஸ்டினை நான் டெலகிராம் சேனல்ல நான் கேட்கிறேன். அந்த கொஸ்டினுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களே எவ்வளோ வேகமா சால்வ் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், உங்களால கால்குலேட்டர் இல்லாம நோட்டு பென் இல்லாம முதற்கொண்டு உங்களால வேகமா சால்வ் பண்ண முடியும். அது எவ்வளவு வேகமா சால்வ் பண்றீங்க அப்படிங்கறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே. இப்போ நம்ம வந்து டைப் 2 வந்துட்டோம். டைப் 2 பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து கான்சிக்யூட்டிவா இருக்குங்கிறாங்க. அதாவது நெக்ஸ்ட் நம்பர் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ 2னா 2க்கு அடுத்த நம்பர் என்ன? 3. அது மாதிரி கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னா அதுதான். 2னா 3ஆ இருக்கும், 3னா 4ஆ இருக்கும். அதுதான் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் சம் ஆஃப் செகண்ட் டிஜிட் வந்து 10 அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம டைப் 2குள்ள வந்துட்டோம். ஓகே. டைப் 1 வந்து சேம், சம் ஆஃப் செகண்ட் டிஜிட் வந்து 10ஆ இருக்கும். ஓகே. டைப் 2 வந்து கான்சிக்யூட்டிவ் நம்பர், சம் ஆஃப் செகண்ட் டிஜிட் வந்து 10ஆ இருக்கும். ஓகே. ஓகே. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் கான்சிக்யூட்டிவ் நம்பர். பாத்தீங்கன்னா 1க்கு அப்புறம் 2. ஓகேவா? இதுதான் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். இப்ப 2 + 8 என்னது? 10. அதாவது சம் ஆஃப் செகண்ட் டிஜிட் வந்து 10. ஓகே. இப்ப இதை எப்படி சால்வ் பண்ணணும்னா நல்லா பாருங்க. இது வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்ல எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறத நம்ம இப்படி எழுதிக்கலாமா பாருங்களேன். இந்த ஃபார்மேட்ல இருக்கிறத இப்படி எழுதிக்கலாமா? 20 - 8. நீங்க இதை பாக்குறப்ப பயந்துராதீங்க. இன்கேஸ் இது நிறைய ஸ்டெப்பு போகுதே, இது கூடவே டைம் ஆகுமே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா ஈஸியா ஷார்ட்டா இதுல ஒரு ஸ்டெப்பை நீங்க பிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா இதுல ஷார்ட் டேர்மா எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா 20 - 8, அதாவது இது வந்து 20 - 8 12 இன்டூ 20 + 8. இதுவும் இது 28. புரியுதா நான் சொல்ல வர்றது உங்களுக்கு? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றதையும் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ற வேல்யூவும் ஒரே வேல்யூ தானே வரும். ஓகே. இப்ப நம்ம இப்படி எழுதியிருக்கோம்ல இந்த ஃபார்மெட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா
ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்குது. அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன? ஏ மைனஸ் பி இன்டூ ஏ பிளஸ் பி. ஓகேவா? அதாவது இப்போ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஏங்கிறது என்னது? 20 ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிறது என்னது? 8 ஸ்கொயர். ஓகேவா? இப்ப இது மாதிரி இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துடணும். ஓகேவா? இப்ப இந்த ஃபார்மேட் கொண்டு வந்துட்டீங்கன்னா 20 ஸ்கொயர் என்னது? 400. 8 ஸ்கொயர் என்னது? 64. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 336. ஓகேவா? இப்ப நீங்க இந்த ஃபார்மேட் இது எழுதிதான் இதை எழுதணும் அப்படிங்கிறது இல்லை. நீங்க ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த ஸ்டெப் வந்துடும். இப்ப இன்னும் சிம்பிளா சொல்லணும்னு வைங்களேன், 12 28. ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு 0th டேர்ம் இருக்கும் அப்படின்னா அது என்ன 0th டேர்ம்? 20. அந்த 20யே நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 20 ஸ்கொயர்னு போட்டுட்டு மைனஸ் இந்த மைனஸ்க்கு அப்புறம் வர்றது 8 ஸ்கொயர்னு இங்க போட்டிருக்கோமா? இதுல ஏன், அதாவது இந்த செகண்ட் நம்பர் இருக்குல்ல, அதாவது பிக்கஸ்ட் நம்பர் இருக்குல்ல, அதோட எண்டுல என்ன நம்பர் இருக்கோ அதுதான் இதுக்கு வரும். இதுவும் இப்ப நான் சொல்றதும் ஒன் ஆஃப் த ஷார்ட்கட். ஓகேவா? இப்ப அதாவது இந்த 20 இருக்குல்ல, 20ல இருந்து இதை மைனஸ் பண்ணா என்ன வரும்? 8. இதுல ஆட் பண்ணா என்ன வரும்? 8. அதுதான் பியா வரும். நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதா? இப்படி நீங்க ஷார்ட் பண்ணிடலாம் 20 ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயர் அப்படிங்கிறத. ஓகேவா? ஸோ 20 ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயர்னு போறப்போ உங்களுக்கு 400 மைனஸ் 64 அப்படிங்கிறப்ப 336 வந்துருச்சு. ஓகேவா? இது உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் பெருசா இருந்த மாதிரி இருக்கும். பட் ஆனா நீங்க ப்ராக்டிஸ் பண்ண பண்ண இது ரொம்ப ஈஸியா உங்களுக்கு சர்வசாதாரணமா வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க எல்லா கொஸ்டின்ஸும் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்களேன், இப்போ 33 47 3 4. ஓகே, கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், லாஸ்ட் ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா 10 வருது. ஓகேவா? அதே ஃபார்மேட்டு. 40 ஸ்கொயர் மைனஸ் 7 ஸ்கொயர், ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன இருக்கு? 40. ஓகே, 7 லாஸ்ட்ல இருக்கு. 7 அதாவது பெரிய நம்பரோட லாஸ்ட் நம்பர்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால 7. ஓகேவா? ஓகே, இப்போ 40 ஸ்கொயர் என்னது? 1600 மைனஸ் 49. மைனஸ் 49 போட்டிங்கன்னா 1551. இதுதான் ஆன்சர். ஓகேவா? இது மாதிரி, அதாவது நீங்க இப்ப 7ல மல்டிப்ளை பண்ணி 4 மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வர்றதுக்கு நீங்க அழகா இது நடுவில் இருக்கிறது என்னது? 40 ஸ்கொயர் மைனஸ் இது, அதாவது 40யோட இதை எதை ஆட் பண்ணா 47 வரும்? 7 ஸ்கொயர். ஓகே, ரெண்டுத்தையும் நீங்க மைனஸ் பண்ணி ஈஸியா ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இப்படி நீங்க ஐ மீன் செப்பரேட்டா மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்றதுக்கு இது ஈஸியான மெத்தட். ஸோ வேதிக் மேக்ஸ்ல இதையே ஃபாலோ பண்ணுங்க. இனிமேல் நீங்க எந்த ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணாலும் வேதிக் மேக்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு ஸ்பீட்னஸ் வந்துடும். ஓகே, இப்போ இதுக்கு ரெண்டுத்துல நடுவில் இருக்கிறது என்னது? 60. அப்போ 60 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர்னு வருமா? ஓகே, இப்போ 60 ஸ்கொயர் என்ன ஒரு 36 00 3600 மைனஸ் 16. அவ்வளோதான். இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வேல்யூ வரும்? 3584. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு இது ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீங்க ப்ராக்டிஸ் பண்ண 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 இது ரொம்ப ஈஸி ஆயிடும் உங்களுக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் மெத்தட் அது ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் மெத்தடை கம்பேர் பண்றப்ப இது கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா, நீங்க ரெண்டுமே உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. ரெண்டுமே டைம் சேவ் பண்ணும். ஏன்னா நீங்க பேசிக்கா மல்டிப்ளை பண்றதை விட இது ரொம்ப ஈஸியான மெத்தட். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரெண்டு டைப் பார்த்துட்டோம். இது வந்து மூணாவது டைப், மல்டிபிள் ஆஃப் 11s. மல்டிபிள்ஸ் ஆஃப் 11 இந்த சம்ஸை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்து அதை வந்து 11ஆல மல்டிப்ளை பண்ண சொன்னாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 1 4. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த 4 இருக்குது பார்த்தீங்களா, அதாவது லாஸ்ட் டிஜிட் நம்பர். அந்த லாஸ்ட் டிஜிட் நம்பரை அப்படியே எழுதிடணும் லாஸ்ட்ல. ஓகேவா? அதுக்கப்புறம் லாஸ்ட் நம்பர் பிளஸ் பக்கத்துல இருக்கிற நம்பர் 4 + 1 5. 5 செகண்டா எழுதணும். நெக்ஸ்ட் 1 + 3 4. 4. நெக்ஸ்ட் லாஸ்ட்ல இருக்கிற, அதாவது ஃபர்ஸ்ட்ல இருக்கிற நம்பரை அப்படியே கீழே எழுதிடணும். நான் மறுபடியும் சொல்றேன், லாஸ்ட் நம்பரை அப்படியே எழுதிட்டு லாஸ்ட் நம்பர் பிளஸ் அது பக்கத்துல இருக்கிற நம்பர் 4 + 1 5. அண்ட் தென் செகண்ட் நம்பர் பிளஸ் ஃபர்ஸ்ட் நம்பர். அப்போ 1 + 3 4. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்பரை அப்படியே கீழே எழுதிடணும். இதுதான் ஷார்ட்கட். ஓகேவா? 11ஆல எந்த ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் சரி, எவ்வளோ பெரிய நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் சரி, இதுதான் ப்ராசஸ். ஓகேவா? இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க, இது 11ஆல மல்டிப்ளை பண்ண சொல்றாங்க. இது எப்படி போடணும்னு பாருங்க.
4325. ஓகேவா? நம்ம சொன்ன மாதிரி லாஸ்ட் நம்பரை எடுத்து ஃபர்ஸ்ட் எழுதி, அதாவது லாஸ்ட் நம்பரை தூக்கி ஃபர்ஸ்ட் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 5 + 2 7, 7 எழுதியாச்சு. 2 + 3 5, 5 எழுதியாச்சு. 3 + 4 7, 7 எழுதியாச்சு. கடைசியில ஃபர்ஸ்ட்ல இருக்கிற நம்பரை தூக்கி ஃபர்ஸ்ட்ல எழுதியாச்சு. ஓகேவா? இது வந்து செகண்ட். இது இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இப்ப நம்ம 2 சம் பார்த்துருக்கோம். இது 3வது சம். இது எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் 2, 2 தூக்கி லாஸ்ட்ல இருக்கிறது 2, 2 தூக்கி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 2 + 3 5, அண்ட் தென் 3 + 6 9. அதுக்கப்புறம் 5 + 6, 5 + 6 என்னது 11. 11னா நீங்க 11 அப்படியே போட முடியாது. ஸோ 1 போட்டுட்டு பேலன்ஸ் 1 நீங்க பேலன்ஸ் வச்சிருக்கணும். அதாவது 2 டிஜிட் நம்பரா வந்துச்சு அப்படின்னா, 2 டிஜிட் நம்பரா வந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் நம்பரை தூக்கி ஃபர்ஸ்ட் எழுதிட்டு, இன்கேஸ் இப்போ இதில் 10 வந்திருக்குன்னு வைங்களேன், அப்போ இங்கே 0 தான் போடணும். ஸோ இங்கே லெவல் இருக்கு அப்படிங்கிறதுனால இங்கே 1 போட்டுட்டு பேலன்ஸ் 1. 5 + 1 6. ஓகேவா? இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுதான் எப்படி சொல்றதுன்னா கேரி பண்ணும். அதாவது நம்பரை கேரி பண்றப்ப இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க எழுதணும். ஓகேவா? இதுதான் மல்டிபிள் ஆஃப் 11. நீங்க 1ஆல மல்டிப்ளை பண்ணி திரும்ப அதை எழுதி அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணி ஒரு வேல்யூ கொண்டு வர்றதுக்கு பதிலா நீங்க இப்படியே பார்த்து எழுதிடலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு வைங்களேன், நீங்க இவ்வளோ ஸ்டெப்பு போடாம நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி நீங்க வந்து அதிகமா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க ஒரே ஸ்டெப்ல எழுதிடலாம். எக்ஸாம்பிள் 2, 2 தூக்கி லாஸ்ட்ல எழுதிட்டு 2, 2 + 3 5, 3 + 6 9, 6 + 5 11க்கு 1 பேலன்ஸ் 1, 5 + 1 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஸ்டெப்ல நீங்க எழுதிடலாம். இது நீங்க ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அந்த ஸ்பீடு வந்துடும். ஓகே. இப்போ வந்து நம்ம தேர்ட் டைப்போட இன்னொரு சம்ஸ் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 9876. ஓகேவா? இப்போ 7 + 6 என்ன வருது? 13 வருதா? ஃபர்ஸ்ட் 6 தூக்கி எழுதிடணும். லாஸ்ட் நம்பர் 6 தூக்கி எழுதிடணும். தென் 7 + 6 13, 13க்கு 3 பேலன்ஸ் 1. ஓகேவா? அப்போ 7 + 8 15 வருதா? 15 அப்படிங்கிறப்ப ஏற்கனவே ஒரு கேரி 1 இருக்குல்ல, அதை ஆட் பண்றப்ப 16க்கு 6 பேலன்ஸ் 1ன்ற மாதிரி வருமா? ஓகேவா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9 + 8, 9 + 8 என்னது 17, 17 ஏற்கனவே கேரி ஒரு 1 இருக்கா, 1, அந்த 1 ஆட் பண்றப்ப 8 பேலன்ஸ் 1, 9 + 1 10. ஓகேவா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுதான் கேரி பண்றது. அதாவது ஒரு நம்பர் எழுதிட்டு பேலன்ஸ் இருக்கிற நம்பரை கேரி பண்ணி அதை ஆட் பண்ணி கொண்டு வந்துடணும். ஓகே தானே? ஸோ இப்போ இதில் நீங்கள் வந்து அந்த ஸ்டெப்ஸ் எதுவுமே இல்லாமல் நீங்களே ஆட்டோமேட்டிக்காக சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த ஸ்டெப் இல்லாமல் நார்மலாக கொடுத்துட்டேன். நீங்களே பாருங்க. இப்போ 4 தூக்கி கடைசியாக எழுதிடுவீங்க. அப்புறம் 4 + 3 7, 7ஆ? ஓகே. 3 + 5 8, 8ஆ? 6 + 5 11க்கு 1 பேலன்ஸ் 1. ஓகே. நெக்ஸ்ட் 6 + 7, 6 + 7 என்ன வரும்? 13. ஓகே. 13 + 1 14, 14க்கு 4 பேலன்ஸ் 1. 7 + 1 8. ஓகேவா? அதாவது ஒரே லைன்ல இவ்வளோ பெரிய மல்டிப்ளிகேஷனை நீங்க கால்குலேட்டரே இல்லாம ஈஸியா சால்வ் பண்ணிட்டீங்க. இதுதான் வேதிக் மேத்ஸோட பவர். இது மாதிரி நீங்க எக்ஸாம்ஸ், அதாவது டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ் இது மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுறப்ப கால்குலேட்டர் இல்லாதப்ப இந்த அளவுக்கு நீங்க ஸ்பீடா கால்குலேஷன் போட்டாதான் உங்களோட கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். ஸோ வேதிக் மேத்ஸை ப்ராப்பரா பார்த்து வச்சீங்க அப்படின்னா தான் உங்களால எக்ஸாம்ஸ் கிராக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸ்பீடு தான் முக்கியமே. ஓகே. ஸோ இதோட தேர்டு டைப் வந்து முடியுது. நம்ம இப்ப ஃபோர்த் டைப்பை பார்ப்போம். ஃபோர்த் டைப் பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 9999. இந்த மாதிரி 999 வந்துருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஓகே. ஓகே. இப்ப இதுதான் கொஸ்டின். 5 8 3 2 6 999. இதை வந்து நீங்க ஒரு ஒரு சும்மா யோசிச்சு பாருங்க. இப்ப இதை 9ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு திரும்ப இதால 9ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு இது மாதிரி ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணிட்டு அதை நீங்க ஆட் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சாலிடா அதுவே உங்களுக்கான டைமை சாப்பிட்ரும். நீங்க அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதுக்கு ஆன்சர் கொண்டு வந்து நீங்க எழுதுறதுக்கு சாப்பிட்ரும். ஸோ இதை எப்படி ஈஸியா நம்ம அப்ளை பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9999. அதாவது முக்கியமான விஷயம், இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 4 5 மொத்தமா எத்தனை டிஜிட் இருக்கு பாருங்களேன். 1 2 3 4 5. ஓகேவா? 1 2 3 4 5. அதாவது
இந்த டிஜிட்டை விட, அதாவது இந்த டிஜிட்டை விட இந்த டிஜிட் சேமா இருக்கணும், இல்லைன்னா அதிகமா இருக்கணும். ஓகேவா? அதிகமா இருக்கணும், இல்லைன்னா சேமா இருக்கணும். ஓகே தானே? அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் இந்த மெத்தட் அப்ளிகபிள். ஓகே, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகே, இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 9999 இது இருக்குல்ல, இதுல வந்து ஃபர்ஸ்ட், அதாவது இந்த ஃபுல் டிஜிட்டோட -1 பண்ணிக்கணும். அதாவது 58325 6 இருந்துச்சுன்னா -1 பண்றப்போ உங்களுக்கு 5 வந்துடும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை வந்து நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. 58325, அதாவது இந்த நம்பரை விட ஒரு நம்பரை மைனஸ் பண்ணி எழுதிக்கணும். ஓகேவா? மைனஸ் பண்ணி எழுதுனதுக்கு அப்புறம் இந்த 999ல இருந்து இந்த நம்பரை மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 4, 9 - 2 7, 9 - 3 6, 8 1 9 5 4. ஓகேவா? இப்போ 41674. ஓகேவா? இந்த நம்பரை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, 58325. ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை அப்படியே இங்க எழுதிடணும். 58325 அப்படின்னு எழுதிட்டு 41674 அப்படியே கிடைச்ச மைனஸ் பண்ணி ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கும்ல, அதை அதுக்கு பின்னாடி எழுதணும். இதுதான் இதோட ஆன்சர். உங்களுக்கு ஒரு வேலை டவுட்டா இருந்தது அப்படின்னா இதை கால்குலேட்டர்ல போட்டு பாருங்க, கரெக்டா வரும். ஓகேவா? இதுதான் இதோட ஷார்ட்கட். நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை விட, அதாவது கொடுத்திருக்க நம்பரை விட -1 பண்ணிக்கணும். -1 பண்ணிட்டு அந்த நம்பரை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிடணும். ஓகேவா? தென் மைனஸ் பண்ணி ஒரு வேல்யூ வரும் பார்த்துருக்கீங்களா, அந்த வேல்யூவை அதுக்கு பின்னாடி சேர்த்து எழுதிடணும். ஓகேவா? இவ்வளவுதான் ஸ்டெப். ஓகேவா? இப்ப நம்ம வந்து செகண்ட் எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம், உங்களுக்கு இன்னும் தெரியும். இதை பாருங்க, 99999. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்? அதாவது இது 4 டிஜிட், இது 5 டிஜிட், அதாவது ஒன்று ஈக்குவலா இருக்கணும், இல்லை அதிகமா இருக்கணும். அதிகமா இருக்குது, அப்ப இந்த இந்த டைப் தான். ஓகேவா? இதுலயே கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நெக்ஸ்ட் லெக்சர்ல நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல இந்த டைப்பை பார்ப்போம். ரெண்டு, அதாவது இதுல வந்து 4 இருக்கு, இதுல வந்து 5 இருக்கு. 4 டிஜிட் 5 டிஜிட். ஓகேவா? அப்ப இது வந்து இப்ப நம்ம போட போற மெத்தட் தான். ஓகேவா? இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது 4567. ஓகேவா? இதுல இருந்து ஒரு டிஜிட்டை மைனஸ் பண்ணணும். ஓகே, மைனஸ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ண நம்பர் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எடுத்து இங்க எழுதிடணுமா? 4566. ஓகே, எழுதியாச்சு. தென் மைனஸ் பண்ணி வர வேல்யூவை தூக்கி அதுக்கு பின்னாடி எழுதிடணும். ஓகே, அவ்வளவுதான் ப்ராசஸ். ஓகே, இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, 9999. இப்ப இதுல இருந்து என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஒரு நம்பரை மைனஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் டிஜிட் பார்க்கணும், 4 டிஜிட் 4 டிஜிட். ஸோ நம்மளோட கண்டிஷனுக்கு அப்ளை ஆகுது. ஸோ இந்த மெத்தட்ல தான் போகணும். 6831 1 மைனஸ் பண்ணி போட்டாச்சு. அந்த 6831 நம்ம இதில் போட்டாச்சு. நெக்ஸ்ட் 3168 போட்டாச்சு. எப்படி 3168 இருந்துச்சு? ரெண்டுத்தையும் மைனஸ் பண்றப்ப இந்த வேல்யூ வந்தது. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, 99, அதாவது இது 3 டிஜிட் 4 டிஜிட். ஸோ இதை மைனஸ் பண்றோம், 9433 வருது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணோம்? 566. இதை முதல்ல எழுதணும், எழுதியாச்சு. அண்ட் மைனஸ் பண்ணி வந்த ஆன்சரை பின்னாடி எழுதணும். ஓகேவா? ஓகே, இதோட டைப் 4 முடியுது. நம்ம டைப் 4ல ஒரு டைப் பார்த்துருப்போம். இது அதோட நெக்ஸ்ட் டைப். அதாவது நம்ம எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு கொடுத்துருக்கிற நம்பரும் மல்டிப்ளை பண்ண போற 99ங்கிற நம்பரோட டிஜிட் என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஒன்னு ஈவனா இருக்கணும், இல்ல அதிகமா இருக்கணும். இதுதான் நம்ம போன டைப்ல பார்த்தோம். இந்த டைப்ல என்ன பார்க்க போறோம்னா, கொடுத்துருக்கிற நம்பர்ல இருக்கிற டிஜிட்டை விட மல்டிப்ளை பண்ண போற டிஜிட்டோட வேல்யூ கம்மியா இருக்கணும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இது வந்து 3 வருமா, பட் ஆனா இந்த சைடு பாத்தீங்கன்னா இது 2 தான் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி டைப் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க 12. இப்ப இது வந்து 99 அப்படின்னு இருக்கா. இந்த 99 எப்படி எழுதலாம்? 100 - 1ன்னு எழுதலாமா? 100 - 1ன்னு எழுதலாமா? ஸோ இந்த இடத்துல பாருங்க, 1 2 3, அதாவது கொஸ்டின்ல கொடுத்துருக்க 1 2 3 இன்டூ 100 போடுறப்ப இந்த வேல்யூ வருது. ஓகே, இதோட 1 2 3 மைனஸ் பண்ணா நமக்கு வேல்யூ கிடைச்சிடுமா? ஓகே, அதுதான் இதோட ஷார்ட்கட் மெத்தட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, கொடுத்துருக்கிற வேல்யூவை
100ஆல மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிட்டு அதே வேல்யூவால மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணி வர வேல்யூ தான் ஆன்சர். ஓகே, இதுதான் அதாவது டைப் 4ல ஃபர்ஸ்ட் வேரியன்ட் பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் வேரியன்ட் என்னவா இருக்கும்னா கொடுத்துருக்கிற நம்பரை விட மல்டிப்ளை பண்ண போற நம்பர் வந்து சேம் டிஜிட்டா இருக்கும், இல்லைன்னா அதிகமா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இந்த 99 டேர்ம் இருக்குல்ல, இது வந்து கம்மியா இருக்குது பாருங்க. ஸோ இந்த மாதிரி டேர்முக்கு இந்த மாதிரி, அதாவது இப்போ நான் பார்த்தோம்ல 100ஆல மல்டிப்ளை பண்ணி மைனஸ் கொடுத்துருக்கிற நம்பர், இதுதான் இது மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணணும். இதுதான் வேதிக் மேத்ஸ். ஓகே ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டைப் 5. டைப் 5ல என்னன்னு பார்த்தீங்கன்னா 80ல இருந்து 99 80ல இருந்து 99 வரை இருக்கிற நம்பர்ஸை எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். ஷார்ட்கட்ல வேதிக் மேத் யூஸ் பண்ணி எப்படின்றத பார்ப்போமா? ஓகே, இப்ப 93 இன்டூ 95 ரெண்டுமே எதுல இருக்குது? 80 to 100க்குள்ள இருக்குது. பாத்தீங்கன்னா 80 to 99. ஓகேவா? 80 to 99க்குள்ள இருக்குது அப்படிங்கிறதுனால இதை எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் மெத்தட் தான். இதை ஒரு தடவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ் டைப் மெத்தட்ல தான் நம்ம வந்து இந்த சம்மை சால்வ் பண்ண முடியும். எப்படின்னா இப்ப பாருங்க 93. ஓகேவா? 93 100 விட எவ்வளவு கம்மியா இருக்குது? -7. ஓகேவா? அதை வந்து இந்த சைடு எழுதிக்கணும். நெக்ஸ்ட் 95 அப்படிங்கிறது 100ஓட எவ்வளவு கம்மியா இருக்கு? 5 கம்மியா இருக்கு. ஓகேவா? 5 கம்மியா இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இங்க பாருங்க, இதான் ஸ்டெப் 1. ஸ்டெப் 1 இது ஸ்டெப் 2. ஸ்டெப் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த -5 இருக்குல்ல, இந்த -5ஐயும் -7ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 35 வருமா? ஓகே, அந்த 35 கடைசியா எழுதிக்கணும். ஓகே ஓகே தென் நீங்க என்ன பண்ணணும்? 93 -5, ஃபர்ஸ்ட் இருக்கிற 93 மைனஸ் இந்த 5. ஓகேவா? -5 பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 88 வருதா? அதுதான் ஆன்சர். ஓகே, 88 35. ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, இப்ப இன்னொரு தடவை சொல்றேன், கிளியரா பார்த்துக்கோங்க. 93 95. ஓகேவா? கிராஸ் பண்ணிக்கணும், அதாவது எக்ஸ் மெத்தட்ல போட்டுருணும். போட்டுட்டு 93 100ஆல மைனஸ் பண்ணா 93 எப்படி வரும்னு பார்க்கணும். -7. 95 100ஆல மைனஸ் பண்றப்ப எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா -5. ஓகே, 100 - 95 போட்டீங்கன்னா என்ன வரும்? -5. ஓகேவா? அது நீங்க போட்டுறணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா -5 இன்டூ -7 போட்டீங்கன்னா என்ன வரும்? 35. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் கீழே இருக்கிற நம்பர். ஓகேவா? சாரி, மைனஸ் கீழே இருக்கிற நம்பர் -5 அப்படின்னா 88 வரும். ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? ஓகே, தென் இப்ப நெக்ஸ்ட் இதுக்கு போவோம், நெக்ஸ்ட் மெத்தடுக்கு போவோம். இதே மாதிரி இன்னொரு சம்மு கிராஸ் மெத்தட்ல போட்டாச்சு. 90ங்கிறப்ப -10, அப்ப இதுக்கு என்ன வரும்? 11 வருமா? ஓகே, -11. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுமா? ஸ்டெப் 1 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 110 வருமா? ஓகே, 110 வந்துருச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஸ்டெப் 2 போட்டீங்கன்னா என்ன வரும்? ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணுமா? ஆட் பண்ணீங்கன்னா ஆட் பண்ணா 89 -10 என்ன வரும்? 79. ஓகே ஓகே, இப்ப 79 வந்துருச்சா? இப்ப இதுல முக்கியமான விஷயம், லாஸ்ட் டிஜிட் எப்பயுமே 2 டிஜிட்டா தான் இருக்கும். ஓகேவா? சோ இந்த 10 அப்படியே போட்டுருணும். 10 அப்படியே போட்டுருணும். பேலன்ஸ் 1 இருக்குமா? பேலன்ஸ் 1. ஓகே, அந்த பேலன்ஸ் 1ங்கிறது 79 + 1 என்ன வரும்? 79 + 1 80 ஆகுமா? ஓகே, அந்த 80 தான் ஃப்ரண்ட்ல வரும். ஓகே, லாஸ்ட் டிஜிட் எப்பயுமே 2 டிஜிட்டா தான் இருக்கும். ஓகே, இது ஒரு முக்கியமான கான்செப்ட். ஓகே, இதே மாதிரி இன்னொரு சம் பார்ப்போம், அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியும். ஓகே, போட்டாச்சு. -6 வருது, இங்க -18 ஆகுது. ஓகேவா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும்? ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 198 வருது. ஓகே ஓகே, ஸ்டெப் 2 என்ன பண்ணும்? 82 -6 76. ஓகே, 76 வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? 2 டிஜிட் என்ன இருக்கு? 2 டிஜிட்ல 08 இருக்கு. 08 தூக்கி இங்க போட்டணும். ஓகே, ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு? 1. அந்த 1 இந்த 76ஓட 76 + 1, அப்ப என்ன வரும்? 77. ஓகே, அதே தான் 7708. ஓகே, இப்படிதான் இதை மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அதாவது இப்ப நம்ம பாக்குறது வந்து 80 to 99. 80ல இருந்து 99க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, இந்த ரெண்டு நம்பரும் 80 99க்குள்ள இருக்குது அப்படின்னா இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே ஓகே, இப்ப டைப் 6.
இதுதான் லாஸ்ட் டைப் மல்டிப்ளிகேஷன்ல. இதோட மல்டிப்ளிகேஷன் முடிய போகுது. இதுதான் லாஸ்ட் டைப். ஓகே ஓகே. இப்போ வந்து 100ல இருந்து 130 ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் நம்ம 80ல இருந்து 99 வரை பார்த்தோமா. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 100ல இருந்து 130 வரை இருக்கிறதுக்கு என்ன கான்செப்ட்னு பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா 108 105. ஓகேவா, அதே கிராஸ் மல்டிப்ளிகேஷன், அதாவது அதே இது எக்ஸ் டைப் போட்டிங்கன்னா இப்போ 100ல இருந்து எவ்வளவு அதிகமா இருக்குன்னு பார்க்கணும் நீங்க. அப்போ அதிகமா இருக்கணும், இதுல +8 இதுல +5. ஓகேவா. ஓகே, இது மாதிரி எக்ஸ் டைப்ல இதோட வேல்யூவை இந்த சைடும், அதாவது 108ஓட வேல்யூவை இங்கேயும் 105ஓட வேல்யூவை இங்கேயும் போடணும். ஓகே, அதே மாதிரி தான் அங்கேயும் போட்டிருப்பீங்க. அதாவது 80 to 100 அந்த மெத்தட்லயும் அதே தான் போட்டிருப்பீங்க. சாரி, 80 to 99 அந்த மெத்தட்லயும் அதே தான் போட்டிருப்பீங்க. அந்த 100 to 130 இந்த மெத்தட்லையும் இதே மாதிரி தான் கிராஸ் பண்ணி போட்டுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 அதுல என்ன பண்ணீங்க, மல்டிப்ளை பண்ணீங்களா. அப்போ இதே மாதிரி 5 into 8 40. ஓகே, அதே மாதிரி ஸ்டெப் 2 என்ன பண்ணீங்க, 108 + 5 113. ஓகே ஓகே. இப்போ லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கணும், 2 டிஜிட்டா இருக்கணும். 40 அதுல ஏற்கனவே 2 டிஜிட் தான் இருக்குது. ஸோ 40 113. ஓகேவா, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அதே கான்செப்ட் தான் இதுல என்ன பண்ணுவீங்கன்னா ப்ளஸ் பண்ணுவீங்க, அதுல மைனஸ் பண்ணிருப்பீங்க, இதுல ப்ளஸ் பண்ணுவீங்க. அவ்வளவுதான், கான்செப்ட் ஒண்ணுதான். ஓகேவா, நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இதெல்லாம் சால்வ் பண்ணிடலாம். அப்போனாதான் உங்களால காம்படிட்டிவ் எக்ஸாம் ஈஸியா கிராக் பண்ண முடியும். ஓகே, பாருங்க இதுலயும் நம்ம என்ன, இதுக்கு என்ன வரும், இதுக்கு என்ன வரும், 11 வருமா, இதுக்கு 12 வரும், இது 11 இது 12. ஓகே, அதே தான், அதே கான்செப்ட்ல தான் வரும். ஓகே ஓகே, 11 12. இப்போ என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணும், மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணா என்ன வருது, 132 வருது. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணா என்ன வருது, 123 வருது. ஓகே, லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கணும், 2 டிஜிட்டா தானே இருக்கணும். 2 டிஜிட் தான் எடுத்துக்கணும். அப்படிங்கிறப்ப 32 தான் எடுத்துக்கணும். பேலன்ஸ் 1 1 இதோட ஆட் ஆகும், இதோட ஆட் ஆகும். 1 2 4. நீங்க அதே கான்செப்ட் தான், அதாவது போன இதுல பாத்தீங்கல்ல 80 to 90, ஐ மீன் 99, அந்த அந்த டைப்ல பார்த்த கான்செப்ட் அப்படியே அப்ளிகபிள் ஆகும். ஓகே ஓகே. இதே மாதிரி இன்னொரு சம்மு இதுல பாருங்க, 8 12. ஓகேவா, 8 into 12 என்ன வரும், 96. ஓகே, தென் ஸ்டெப் 2 108 + 12 120. ஓகே, 96 அப்படியே போட்டுருவோம், 120 அப்படியே போட்டுருவோம். ஓகேவா. ஓகே, இதோட நமக்கு 6 டைப் முடிஞ்சிருச்சு. வேதிக் மேக்ஸ்ல மல்டிப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்கொயர்ஸ் கியூப்ஸ் பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து ஸ்கொயர் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். பெரிய பெரிய ஸ்கொயர் வேல்யூ எக்ஸாம்பிள் எப்படி சொன்னால், இப்போ 32 ஸ்கொயர், 40 ஸ்கொயர், 70 இந்த மாதிரி ஸ்கொயர்ஸோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஓகே. கொஸ்டின், இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்றதை பார்ப்போம். 32 ஸ்கொயர். இப்போ 32 ஸ்கொயர் அப்படிங்கிறதுக்கு எப்படி நம்ம ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு ஷார்ட்கட் சொல்கிறோம் பாருங்க. மொத்தமாக இது வந்து 2 மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் என்னன்னா, இது நீங்கள் வந்து மல்டிப்ளிகேஷன்லேயே பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து நீங்கள் வந்து மல்டிப்ளிகேஷன்லேயே பார்த்துருப்பீங்க. என்னன்னா 32 32 ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். 2 into 2 4. அதாவது 2ஐயும் நம்ம இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி வர 4 லாஸ்ட்டாக எழுதிக்கிறோம். ஓகே, தென் இந்த 3ஐயும் 2ஐயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 into 2 6, 2 into 3 6. இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன வேல்யூ வருதுன்னா 6 வருது. அப்போ 6 + 6 என்ன வரும்னா 12 வரும். 12க்கு நம்ம 2 போட்டுட்டோம், பேலன்ஸ் 1. ஓகே, 2 போட்டுட்டோம், பேலன்ஸ் 1. கடைசியாக என்ன பண்ணோம்னா 3 into 3. 3 into 3 என்னது, 9. 9 + 1 10. ஓகேவா, மறுபடியும் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2 into 2 என்ன வருது, 4 வருது. இந்த 4ஐ கீழே எழுதிக்கணும். ஓகே, தென் 3 into 2 6. 3 into 2 6. 6க்கு 2 போட்டுட்டோம், பேலன்ஸ் 1 வரும். ஓகேவா, அந்த பேலன்ஸ் 1 என்ன பண்ணணும்னா 3 3s 9. 9 + 1 10. ஓகேவா, அந்த 10 இங்கே எழுதிடுறோம். ஓகே, இப்போ இதுதான் ஸ்கொயர் வேல்யூ. ஓகேவா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, லாஸ்ட் ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும், 4 வரும். தென் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும், 3 2s 6, 3 2s 6, 6 + 6 12. 12க்கு 2, பேலன்ஸ் 1. 3 into 3 9, 9 + 1 10. ஓகேவா, இது ஃபஸ்ட்டு மெத்தட் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம செகண்ட் மெத்தடாக பார்ப்போம். ஓகே,
செகண்ட் மெத்தட் என்னன்னா இதுதான் ஃபார்முலா மெத்தட். இதுதான் எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகும். ஏ ஸ்கொயர் 2ab பி ஸ்கொயர். மறுபடியும் நோட் பண்ணிக்கோங்க. ஏ ஸ்கொயர் 2ab பி ஸ்கொயர். இந்த ஏ ஸ்கொயர் 2ab பி ஸ்கொயர் எப்படி வந்துச்சுன்னா இது எக்ஸாம்பிள் இதை வச்சுக்கோங்களேன். இது வந்து ஏ, அதாவது இங்கே 3ங்கிறது ஏ, 2ங்கிறது பின்னு வைங்களேன். அப்போ என்ன வரும்? ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அதான ஃபார்முலா. அந்த ஃபார்மெட்டில் தான் வந்திருக்கு. உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற இதில் நான் சொல்கிறது என்னன்னா, ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஏ ஸ்கொயர் 2ab, செகண்டாக 2ab வரணும். ஓகேவா? செகண்ட் டேர்ம் தான் 2ab. ஏ ஸ்கொயர் 2ab பி ஸ்கொயர். ஓகே ஓகே, இதுதான் ஷார்ட்கட் மெத்தடோட ஃபார்முலா. ஓகே, இதில் ஏ என்னது? ஏ வந்து 3, பி என்னன்னா 2. ஃபர்ஸ்ட் ஏ 3, பி 2. ஓகே, இதில் எப்பயுமே நம்ம லாஸ்ட்லேருந்து வரணும். ஓகே, இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 4. ஓகேவா? 2 ஸ்கொயர் 4. ஓகே, நெக்ஸ்ட் 2ab. 2 இன்ட்டு ஏ என்னது? 3, பி என்னது? 2. 3 இன்ட்டு 2 6. 6 வருமா? 6. 6 இன்ட்டு 2 12. 12 அப்படியே இங்கே போடுறோம். ஓகேவா? தென் ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்ன? ஏங்கிறது என்னது? 3. ஸோ ஏ ஸ்கொயரோட வேல்யூ 9. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? 4 2. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ரெண்டு டேர்மில் 1 டிஜிட் நம்பர் மட்டும்தான் நம்ம கீழே கொண்டு வரணும். இன்கேஸ் 2 டிஜிட் நம்பராக இருந்துச்சுன்னா அது வந்து கேரி ஆன் ஆகும். ஓகே, 4 4. ஓகே, 12 12 இருக்கிறப்ப 2வை போட்டுட்டு பேலன்ஸ் 1 வந்து இந்த ஏ ஸ்கொயருக்கு மேலே வரும். 9 + 1 10. ஓகேவா? இதுதான் ஷார்ட்கட். ஓகே, நெக்ஸ்ட் போவோமா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1024. நெக்ஸ்ட் 48. இப்போ இந்த 48 எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம்? 8 8s 64க்கு 4, பேலன்ஸ் 6. பேலன்ஸ் 6 இருக்குமா? பேலன்ஸ் 6 இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 8 4s 32. 8 4s 32. 32 + 32 எவ்வளோ வரும்? 64 வருமா? 64. ஓகே, ஸோ அந்த 64, அதாவது இப்போ ஏற்கனவே நமக்கு 6 இருக்குது ப்ளஸ் 64. 64 போட்டால் என்ன வரும்? 70 வருமா? 70. 70க்கு 0. 0வை கீழே போட்டுட்டோம். ஓகே, பேலன்ஸ் எவ்வளோ வரும்? அப்போ 7 கேரி ஆன் ஆகுமா? 7 கேரி ஆன் ஆகும். ஓகே, உங்களுக்கு புரியுதுல? 7 கேரி ஆன் ஆகும். 7 கேரி ஆன் ஆகும். நெக்ஸ்ட் 4 4s 16. 16 + 7 எவ்வளோ வருது? 16 + 7 23. ஓகேவா? ஓகே, இப்படி தான் இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இது நம்ம ஏற்கனவே மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஃபுல்லாக இந்த மெத்தடை நம்ம பார்த்துருப்போம். பார்க்காதவங்க கிளியராக அந்த மெத்தட்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து வேதிக் மேக்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த இதை மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, மெத்தட் 2. இப்போ மெத்தட் 2ல் போகிறோம். ஏங்கிறது 4. ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஏ, செகண்ட் இருக்கிறது பி, A4 B8. ஓகே, தென் ஏ ஸ்கொயர் 2ab பி ஸ்கொயர் ஃபார்முலா. ஓகே, பி ஸ்கொயர் 8 ஸ்கொயர் என்னது? 64. 4 பேலன்ஸ் 6. ஓகே, பேலன்ஸ் 6 வரும். அதாவது நான் ஆட் பண்ணுறப்ப சொல்கிறேன். இப்போதைக்கு 64, இது 64. 2 இன்ட்டு ஏபி. 2 இன்ட்டு ஏபி என்னது? B8. ஓகே, 4 8 4s 32. 32 இன்ட்டு 2 64. ஓகே, இதுவும் 64. இது பி ஸ்கொயர் 64. ஓகே, தென் ஏ ஸ்கொயர் வேல்யூ என்ன? ஏ ஸ்கொயர் வேல்யூ 16. ஓகேவா? ஓகே, இப்போ ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணுறப்ப 4, நான் சொன்னேன்ல லாஸ்ட் இந்த ரெண்டு டிஜிட்லையும், அதாவது இந்த 2ab இந்த பி ஸ்கொயர்லையும் லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் ஆன்சரில் எழுதணும். அண்ட் பேலன்ஸ் இருக்கிறத கேரி ஆன் பண்ணணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு 4, 64ல் 4, பேலன்ஸ் 6. அப்போ 64 + 6 என்ன வரும்? 70. 70க்கு 0, பேலன்ஸ் 7. ஓகேவா? 7. ஸோ 16 + 7 23. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ன்றது நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் பார்க்காம ஆன்சர் சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே, அதாவது நான் ஆன்சர் பார்க்காம கொஸ்டினை பார்த்தோன்னே ஆன்சர் சால்வ் பண்ணி பாருங்கள். அப்போது உங்களுக்கு இன்னொரு கிளாரிட்டி கிடைக்கும். வீடியோ பாஸ் பண்ணிட்டு அது மாதிரி சால்வ் பண்ணி பாருங்கள். அப்போது உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கீங்கன்றது தெரியும். ஓகே,
இப்போ பார்த்தீங்கன்னா 4 3s ஓகே 3 3s 9 4 3s 12 4 3s 12 ஓகே 12 + 12 24க்கு 4 பேலன்ஸ் 2 வரும் 4 4s 16 16 + 2 18 உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா 3 3s 9 4 3s 12 அதாவது இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப வர வேல்யூ வந்து 12 4 3s 12 ஓகே 12 பேலன்ஸ் என்ன இருக்குது நமக்கு 12 + 12 14 14க்கு 4 சாரி 24 12 + 12 24 24க்கு 4 பேலன்ஸ் 2 வருமா 2 வரும் ஓகே அந்த 2 ஓகே 4 4s 16 16 + 2 18 ஓகேவா அந்த 18 தாங்க போட்டிருக்காங்க ஓகே இதே மாதிரி மெத்தட் 2 பார்த்துருவோம் மெத்தட் 2ல ஏக்கு என்ன வரும் ஏ வந்து 4 ஓகே பி என்னது பி வந்து 3 ஓகே ஓகே ஏ ஸ்கொயர் 2ab பி ஸ்கொயர் இதான் ஃபார்முலா பி ஸ்கொயருக்கு 9 2ab 24 3 4s 12 into 2 ஓகே 24 a square 16 okay 9 4 carry 2 okay 16 plus 2 18 okay ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த கொஸ்டினை மறுபடியும் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க இன்கேஸ் புரியலன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதையும் பார்த்துக்கோங்க ஓகே 4 4s சாரி 7 7s 49 9 பேலன்ஸ் 4 வருமா பேலன்ஸ் 4 வரும் ஓகே 5 7s என்ன வரும் 35 35 + 35 என்ன வரும் 70 வருமா 70 ஓகே 70 வரும் 70 ப்ளஸ் 7 7s 49க்கு 9 பேலன்ஸ் 4 இருக்குல்ல இந்த 4ஐயும் நம்ம ஆட் பண்ணோம்ல ஸோ 74 வருமா 74 ஓகே இப்போ அந்த 74-ஐ நம்ம என்ன பண்ணோம் 4 போட்டாச்சு பேலன்ஸ் 7 பேலன்ஸ் 7 அங்கே இருக்குமா ஓகே பேலன்ஸ் 7 இருக்கும் ஓகே அந்த பேலன்ஸ் 7-ஐ நம்ம என்ன பண்ணோம் நம்ம எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் 5 5s 25 25 + 7 எவ்வளோ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணணும் 25 25 + 7 32 ஓகே ஓகே இப்போ மெத்தட் 2 ஏங்கிறது என்னது a5 b7 ஓகே a ஸ்கொயர் 2ab b ஸ்கொயர் b ஸ்கொயரோட வேல்யூ என்னது 7 ஸ்கொயர் 49 2ab a என்னது 5 b என்னது 7 7 5s 35 35 into 2 70 ஓகே 70 நெக்ஸ்ட் a ஸ்கொயர் 25 ஓகே 9 கேரி பண்ணுறது 4 74க்கு 4 வந்துடும் பேலன்ஸ் 7 25 + 7 32 ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம் 107 ஓகே இப்போ நம்ம 3 டிஜிட் பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஃபுல்லாகவே 2 டிஜிட் ஓகேவா இப்போ நம்ம 3 டிஜிட் பார்க்குறோம் இந்த 3 டிஜிட்டுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா இன்கேஸ் இது 107 இல்லை 127 இது மாதிரி என்ன நம்பராக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த மெத்தட்லேயே சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா இப்போ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதே ஃபார்முலா தான் a ஸ்கொயர் 2ab b ஸ்கொயர் ஓகேவா ஓகே பிக்கு என்ன 49 7 ஸ்கொயர் 49 2ab அப்போ ஏபியை மல்டிப்ளை பண்ணலாம் 70 70 into 2 140 ஓகே ஓகே a ஸ்கொயர் 10 10 ஸ்கொயர் 100 ஓகே 9 b ஸ்கொயரில் 9 பேலன்ஸ் கேரி ஆகிறது என்ன கேரி 4 வருமா அப்போ ஓகே 4 போட்டாச்சு பேலன்ஸ் 14 கேரி ஆகும் ஓகே 100 + 14 114 ஓகேவா ஸோ இதுதான் வேல்யூ இதுதான் ஆன்சர் இது மாதிரி 3 டிஜிட் சம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கும் இதே மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணணும் ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம் இதான் ஃபைனல் கொஸ்டின் நினைக்கிறேன் பார்ப்போம் ஓகே ஏ இஸ் ஈக்குவல் டு 11 பி இஸ் ஈக்குவல் டு 8 ஓகேவா பி வந்து 64 ஓகேவா தென் 2ab 2ab ஏ வேல்யூ என்ன 11 88 வருமா 88 into 2 176 வரும் ஓகே தென் ஏ ஸ்கொயர் 11 ஸ்கொயரோட வேல்யூ என்ன 121 ஓகேவா ஓகே இப்போ நமக்கு என்னது 4 அதாவது 64ல் 4 போட்டாச்சு பேலன்ஸ் 6 கேரி ஆகுமா 6 கேரி ஆகும் 176 + 6 என்ன வரும் 182 வருமா இப்போ 182க்கு 2 போட்டுட்டோம் பேலன்ஸ் 18 கேரி ஆகுமா ஓகே 18 121 இருக்கும் அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும் 139 வருமா அதுதான் ஆன்சர் நீங்கள் கேல்சிலையும் போட்டு பாருங்க இதுதான் ஆன்சராக வரும் ஸோ இது மாதிரி ஒரு ஸ்கொயர் டேர்மை இவ்வளோ ஈஸியாக எப்படி நம்மளால இதோட பெரிய டேர்மை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 118 இருக்குன்னு இருக்குங்களா நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க 8ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க தென்
ஒன்னால் மல்டிப்ளை பண்ணுவீங்க, அப்புறம் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணுவீங்க, கடைசியில் எல்லாத்தையுமே மிஸ்டேக் இல்லாமல் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். இது மாதிரி நீங்கள் ஆன்சர் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால இதை ஈஸியாக சிம்பிள் மெத்தடில் ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸில் எப்படி ஆன்சர் கொண்டு வர்றது அப்படிங்கிற மெத்தட் தான் இது. ஸோ வேதிக் மேக்ஸ் வந்து எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ட்ரை பண்ணாலும் வேதிக் மேக்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம்னு சொல்கிறது. அதனால தான் டைமை ரொம்ப அதிகமாக சேவ் பண்ணும். ஸோ ஸ்கொயர் மெத்தட் ஏற்கனவே மல்டிப்ளிகேஷன் நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இது ஸ்கொயர் மெத்தட், இதையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து ஸ்கொயர் ரூட்ஸ் பார்ப்போம். ஓகே, ஜென்ரல் ஆப்டிடியூட் சால்வ் பண்ணுறதுக்கான மெயின் கான்செப்டான வேதிக் மேக்ஸில் நம்ம வந்து இப்போ ஸ்கொயர் ரூட் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம 2 டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வந்து 3rd டாபிக். இன்னும் 2 டாபிக் பேலன்ஸ் இருக்குது. அந்த 2 டாபிக் முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வேதிக் மேக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, இப்போ ஸ்கொயர் ரூட் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, எப்படி வேதிக் மேக் யூஸ் பண்ணி நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் போடுறதுக்கு முன்னாடி, அதாவது ஸ்கொயர் ரூட்டோட வேதிக் மேக்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி 1லிருந்து 30 வரை இருக்கிற ஸ்கொயர் டேபிள்ஸை நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் இது அதாவது 1லிருந்து 30 வரை இருக்கிற ஸ்கொயர் வேல்யூஸ் நீங்கள் கிளியராக தெரிஞ்சாதான் இதுக்கு மேலே கேட்குற பெரிய பெரிய வேல்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே, இப்போ மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னா யூனிட் டிஜிட். யூனிட் டிஜிட் அப்படின்னா என்னன்னா, இப்போ பாருங்க, இதில் 1 இருக்கு. ஓகேவா, இதில் 1 இருக்கு. 1ஓட யூனிட் டிஜிட் வந்து யூனிட் டிஜிட் அப்படின்னா இங்கே பாருங்க, எண்டு டிஜிட் தான். இங்கே பாருங்க, 11 ஸ்கொயர், 1 ஸ்கொயர், 2, 21ஓட இதுலையும் 1ல் தான் எண்ட் ஆகுது. அதாவது இங்கே பாருங்க, 11, 21, 31, 41, 51 இது மாதிரி 1ல் முடிஞ்சாலே அதோட யூனிட் டிஜிட் வந்து 1ஆ தான் இருக்கும். அதே மாதிரி 2ல் முடிஞ்சிச்சு, இங்கே பாருங்க 12, 22 இது மாதிரி 2ல் முடிஞ்சுது அப்படின்னாலே அதோட எண்டு டிஜிட் என்னவா இருக்கும், 4ஆ தான் இருக்கும். அதே மாதிரி 3ல் முடிஞ்சதுன்னா 9ஆ இருக்கும். 4னா 16, 5னா 5 பாருங்க, 5னா 5ஆவே இருக்கும். ஓகே, அதே மாதிரி 6னா 6ஆவே இருக்கும். 7னா 9. ஓகே, 8னா 4, எல்லாமே 4ஆ இருக்கும். அதே மாதிரி 9னா 1, 100 அப்படின்னா அதாவது 0 எண்டு டிஜிட் 0, 100 அப்படின்னா எல்லாமே 0வாவே இருக்கும். ஓகே, இதுதான் யூனிட் டிஜிட் அப்படின்னா. ஓகேவா, 1னா அதோட யூனிட் டிஜிட் என்ன, 2னா அதோட யூனிட் டிஜிட் என்ன, ஸ்கொயர் பண்ணால் அதாவது 1 ஸ்கொயர் பண்ணால் அதோட யூனிட் டிஜிட், 2 ஸ்கொயர் பண்ணால் அதோட யூனிட் டிஜிட், 3 ஸ்கொயர் பண்ணால் அதோட யூனிட் டிஜிட் என்னங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஏன்னா அதை வச்சு தான் வேதிக் மேக்ஸ் போட முடியும். ஓகேவா, இன்கேஸ் உங்களுக்கு தெரியலனாலும், உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் சொன்னோன்னா ஒன்னா பண்ணால் என்ன, இது வந்து வேல்யூஸ், இதுதான் டேபிள்ஸ். ஓகேவா, இந்த 1,9 இருக்குல்ல, 1 ஸ்கொயர் 1, 9 ஸ்கொயர் என்ன வரும், 81 வருமா, 81ல் 1ஓட 81ன்னா அதோட யூனிட் டிஜிட் என்ன, 1, லாஸ்ட் டிஜிட் 1. ஓகேவா, அதே மாதிரி எல்லாத்துக்கான யூனிட் டிஜிட்ஸும் இந்த சைடு எழுதியிருக்கலாம், 1, 4, 9, 6, 5, 0 அப்படின்னு சொல்கிறேன். அதாவது இந்த சைடு இருக்கிற 1, 9 ஈக்குவல் டுக்கு நான் ரைட் சைடு இருக்கிற வேல்யூஸை ஸ்கொயர் பண்ணால் லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூ தான் யூனிட் டிஜிட் தான் கிடைக்கும். ஓகேவா, ஓகே, நம்ம ஏற்கனவே அதை தான் பார்த்தோம். இப்போ இந்த யூனிட் டிஜிட்ஸை வச்சு கொடுத்துருக்க கொஸ்டின்ஸை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 7725. ஓகேவா, ரூட் ஆஃப் 7725ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து 2ஆக பிரிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் 72, 25 லாஸ்ட் 2 டிஜிட், அதுக்கு முன்னாடி இருக்கிற டிஜிட்னு பிரிச்சுக்கணும். ஓகேவா, லாஸ்ட்ல இருக்க 2 டிஜிட், இன்கேஸ் இப்போ ஒரு 5 டிஜிட்டா இருந்துச்சுன்னா லாஸ்ட்ல இருக்க 2 டிஜிட், பேலன்ஸ் 3 டிஜிட் முன்னாடி வரும். ஓகேவா, அது மாதிரி பிரிக்கணும். லாஸ்ட் 2 டிஜிட், பேலன்ஸ் ஃப்ரண்ட்ல இருக்கிறது. ஓகேவா, அது மாதிரி பிரிச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 25னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். 25 எதோட ஸ்கொயரு, 5ஓட ஸ்கொயரு. ஓகே, இப்போ 72 கொடுத்துருக்காங்களா, 72 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ 72 இந்த மாதிரி 72 இருந்துச்சுன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, 8 8 சார் என்ன, 64, பட் 9 9 சார் 81 போயிடுது. அதாவது 72ஓட அதிகமாக போயிடுது. அதனால 8 தான் எடுத்துக்கணும். ஓகே,
புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூ 72. ஓகேவா? 8 8s are 64. தென் 9 9s are 81 ஆயிடுது. ஸோ அதோட கம்மியான வேல்யூ இப்போ 72 அப்படின்னா அதோட கம்மியான வேல்யூ எதுக்கு வருது? ஸ்கொயர் வேல்யூ எதுக்கு வருது? 8க்கு வருது. ஸோ 8 தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? இந்த கான்செப்ட் புரிஞ்சுதான் நான் மறுபடியும் சொல்கிறேன். 25 வந்து 5ஓட ஸ்கொயர். இது ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 72 இருக்குது. 72 வந்து என்ன டேபிளில் வருது அப்படின்னு, அதாவது எதோட ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா எதோட ஸ்கொயராகவும் இருக்காது. ஓகேவா? 8 8s are 64. அதாவது 8ஓட ஸ்கொயர் வந்து 64, 9ஓட ஸ்கொயர் வந்து 81. ஓகே, பெரிய நம்பர் தான் போயிடுது. அதாவது 9ஓட ஸ்கொயர் வந்து பெரிய நம்பராக போயிடுது. ஸோ அதனால அதை எடுக்க முடியாது. ஸோ 8 தான் நம்ம எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 85. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து 1681. அதே மாதிரி நம்ம ரெண்டா பிரிச்சிட்டோம். ஓகேவா? ரெண்டா பிரிச்சிட்டோம். இப்போ 81ல வந்து ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. ஐ மீன் பார்த்தீங்கன்னா 81 வருதா? நீங்க போன இதுல வந்து 9 9s are 81 அந்த மாதிரி இதுல எடுக்கக்கூடாது. ஏன் நம்ம வந்து ஒரு நிமிஷம் இந்த இதுக்கு 5ன்னு டைரக்டா போட்டோம்னா 5ஓட யூனிட் டிஜிட் 5 மட்டும்தான் வரும். ஸோ அதனால நம்ம இதுக்கு 5ன்னு போட்டுட்டோம். ஓகேவா? 5ஓட யூனிட் டிஜிட் 5 தான் வரும்ன்றதுனால இதுல 5ன்னு போட்டுட்டோம். ஓகே, ஆனா இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா 1 இருக்கு. 1ங்கிற யூனிட் டிஜிட் என்னென்ன டேபிள்ஸ்க்கு வரும்? 1 ஸ்கொயர் 1, 9 ஸ்கொயர் 1. இது மாதிரி 1 வந்துச்சு அப்படின்னா அதோட யூனிட் டிஜிட் என்னன்னா 1 and 9. ஓகேவா? இப்ப இது ரெண்டுத்துல எதுக்கு பாசிபிலிட்டி அப்படிங்கிற, அதாவது இது ரெண்டுத்துக்குமே பாசிபிள் இருக்கு. இது ரெண்டுத்துல எது ஆன்சருங்கிறத இப்ப கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் 4 4s are 16. ஓகே, இப்போ இன்கேஸ் 17 அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? 4 தான் எடுத்துக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 4 4s are 16. ஓகேவா? இதோட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, ஐ மீன் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன்னா, இப்போ 17 இருக்கு அப்படின்னாலும் நீங்க 4 தான் எடுத்துக்கணும். அதான் போன போன சம்பளம் அந்த கான்செப்ட் தான் பார்த்தோம் நம்ம. ஸோ ஒரு இதுக்காக, ஐ மீன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஓகே, இப்போ 16 அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் 4 போட்டாச்சு. ஓகேவா? 4 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 4ங்கிறது காமன். ஓகேவா? அண்ட் தென் இப்போ 1 and 9 இது ரெண்டுத்துல எது ஆன்சர்? இப்போ நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்று 41 இருக்கணும், இல்லைன்னா 49 இருக்கணும். இது ரெண்டுத்துல எது ஆன்சருங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிஜிட் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் டிஜிட் என்னது? 4. இந்த 4ஓட நெக்ஸ்ட் நம்பர் என்ன? 5. 4ஓட நெக்ஸ்ட் நம்பர் 5. ஓகே, 4 into 5 20. அந்த 20 நமக்கு ஒரு வேல்யூ வந்திருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ, அந்த வேல்யூவோட கம்மியா இருக்குதா இல்ல அதிகமா இருக்குதான்னு பார்க்கணும். நமக்கு வந்திருக்கிற வேல்யூவோட அதிகமா இருக்குது. ஓகேவா? அதிகமா இருந்துச்சு அப்படின்னா சின்ன நம்பர் எடுத்துக்கணும். அதாவது சின்ன நம்பர் என்னது? 41. இப்ப பாத்தீங்கன்னா இதோட ஆன்சர் வந்து 41. எப்படி வந்துருச்சுன்னு உங்களுக்கு தெரியுதுல? அதாவது 16 விட 20 அதிகமா இருக்கு. இது மாதிரி கொடுத்துருக்கிற வேல்யூவை விட மல்டிப்ளை பண்ணி வர வேல்யூ வந்து அதிகமா இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஆப்ஷன்ல சின்ன வேல்யூ, அதாவது சின்ன பாசிபிலிட்டி எது இருக்குதோ அதை தான் எடுத்துக்கணும். 41 தானே சின்ன நம்பர். ஸோ 41 தான் ஆன்சர். ஓகே, இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம், உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். இப்போ 2704. ஓகேவா? இப்போ 2704 இதுல வந்து 04 தனியா எடுத்துக்கிட்டோம், 27 தனியா எடுத்துக்கிட்டோம். ஓகே, இப்போ 04னா 4ன்னு முடிகிற மாதிரியான பாசிபிலிட்டி என்னென்ன இருக்குது? நீங்க 4ன்னு பார்த்தோன்னே 2 தான் பாசிபிலிட்டி அப்படின்னு நினைக்க கூடாது. ஓகேவா? 4 பார்த்தோன்னா ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. முதல்ல 2, இன்னொன்னு 8. 8 8 64. அதுலயும் 4 வரும். 2 2s are 4. இதுலயும் 4 வரும். ஸோ ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா? இந்த ரெண்டு பாசிபிலிட்டியில ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு பாசிபிலிட்டியில எதுங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்னது? 25. 20, அதாவது 27. ஓகேவா? 27ல எந்த ஸ்கொயர் வந்து சின்ன ஸ்கொயர், நியரஸ்ட் ஸ்கொயர் என்னதுன்னா 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் 25. 27 கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து 5 எடுத்துக்கிறோம். ஓகேவா? 6 எடுக்க முடியாது, ஏன்னா 36 அபோவா போயிடும், 27ஓட மேலே போயிடும்.
ஸோ அதனால நம்ம 25 எடுக்கிறோம் அப்படிங்கிற கான்செப்ட்னால 5 எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ 5 எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் இந்த 50 to 58ல எது ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 5 into 6 5 into 6 30 27ஓட அதிகமாக இருக்குது. ஸோ சின்ன நம்பர் தானே, சின்ன நம்பர் தான் ஆன்சர். ஓகேவா? அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சின்ன நம்பர் தான் ஆன்சர். 52 தான் ஆன்சர். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் சம் நீங்களே சால்வ் பண்ணி பாருங்க. ஐ மீன் இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரியும். ஓகே, நான் சால்வ் பண்றேன், நான் சொல்றேன். நீங்களே கொஸ்டின்ஸை பார்த்து சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடியே சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ அதனால நீங்க வந்து சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ 6ன்னு முடியுது. 6க்கு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு, 1 4 இன்னொன்று 6. ஓகே, நெக்ஸ்ட் 54. 54 என்ன டேபிள்ல வரும்? 7 7s are 49, 8 8s are 64 மேல போயிடுது, அதனால அது கிடையாது. 7 தான் இருக்குது. 7 54. ஓகே, 54. ஸோ இது ரெண்டுத்துல இப்போ எதுன்னு கண்டுபிடிக்கணும். 7 into 8 56. 54 விட அதிகமா இருக்குது. ஸோ அப்ப சின்ன வேல்யூ தான் எடுத்துக்கணும். 74. ஆன்சர் இஸ் 74. ஓகே, இப்ப 5 டிஜிட் கான்செப்ட் பார்க்க போறோம். அதாவது இதுவரை நம்ம பார்த்தது 4 டிஜிட் கான்செப்ட் பார்த்துருக்கோம். இப்போ 5 டிஜிட் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே, இப்ப 213. ஓகே, 16, அதாவது லாஸ்ட் ரெண்டு டிஜிட் தனியாக பிரிச்சுக்கிறோம். பேலன்ஸ் இருக்கிறத 213ங்கிறத முன்னாடி எழுதிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் 16. 16ஓட ஸ்கொயர் வேல்யூ 4 வரும், 6 வரும். இந்த ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் 213. 213 அப்படிங்கிறது 14ஓட நியரஸ்ட் ஸ்கொயர் வேல்யூ. நான் இப்பவே சொன்னோம்ல, நீங்க 30 ஸ்கொயர் வரை படிச்சு வச்சுக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா, ஐ மீன் இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னது இந்த கான்செப்ட்னால தான். ஓகே, இப்போ 14 ஸ்கொயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 196 வரும். 196 வரும். 15 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 225 வரும். ஓகேவா? ஸோ 14 ஸ்கொயரோட வேல்யூ தான் நியரஸ்டா இருக்குது. ஸோ 14 எழுதிக்கிறோம். இப்போ இதுக்கு எப்படி நம்ம இந்த ரெண்டு பாசிபிலிட்டியில எது சூஸ் பண்ணுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும்? வழக்கம் போல தான் 14 into 15 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 210 வரும். 210, அந்த 210 வந்து 213 விட கம்மியா இருக்கு. ஸோ கம்மியா இருந்துச்சு அப்படின்னா பெரிய நம்பர் எடுத்துக்கணும். போன சம்ஸ் எல்லாமே சின்னதா இருந்துச்சு, ஐ மீன் ஆமா பெருசா இருந்துச்சு, சின்ன வேல்யூ எடுத்துக்கணும். இப்ப சின்னதா இருக்கு, பெரிய வேல்யூ எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ ஆன்சர் 146. ஓகே ஓகே. இதே மாதிரி அதே மெத்தட்ல இன்னொரு சம் இத பாருங்க. 49. 9ல என்னென்ன இது வரும்? 3 வரும் அண்ட் 7 வரும். ஓகே, நெக்ஸ்ட் 15 வந்து 225. 225 அதான் நியரஸ்ட் ஸ்கொயர். ஓகே, அதனால 15 எடுத்துக்கிறோம். இது ரெண்டுத்துல எது ஆன்சர் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும்? 15 into 16 போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 240 வருது. 246 விட 240 அப்படிங்கிறது சின்ன வேல்யூ. ஸோ இதுல என்ன ஆன்சர்? 157. அதுதான் ஆன்சர். ஓகே ஓகே. இப்படிதான் என்னென்ன ஸ்கொயர்ஸ் கொடுத்திருந்தாலும், ஸ்கொயர் வேல்யூ எப்படி கொடுத்திருந்தாலும் அதை இப்படிதான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகே, இதெல்லாம் தான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கான டெக்னிக். இந்த வேதிக் மேக்ஸ் உங்களுக்கு ஆப்டிடியூட் கொஸ்டின் சால்வ் பண்றப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை கிளியரா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய இதுல ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அப்படி எப்படி சொல்றதுன்னா, நீங்க நெக்ஸ்ட் எந்த ஸ்கொயர்ஸ் பார்த்தாலும், எந்த சம்ஸ் சால்வ் பண்ணாலும், ஸ்கொயர்ஸ் வச்சு நீங்க எது பார்த்தாலும் நெக்ஸ்ட் இதை அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பாருங்க. 723 61. ஓகேவா? 61 1 என்னென்ன டேபிள்ல வரும்? 1 and 9ல வரும். ஓகே, 723யோட நியரஸ்ட் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 26. ஓகே, 26. ஓகே, இப்போ இது ரெண்டுத்துல எது பாசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 into 27 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வருது? 702 வருது. 702ங்கிறது 723 விட கம்மி. ஸோ இதோட வேல்யூ என்ன வரும்? 269 தான் வரும். ஓகே, 269 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே ஓகே, அவ்வளோதான். நீங்க இதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ண பாருங்க. நம்ம டெலகிராம்லயும் நான் வந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருப்பேன். வேதிக் மேக்ஸ் ரிலேட்டடா நிறைய கொஸ்டின் கேட்டிருப்பேன். நீங்க அந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம
கிளாஸ் முடிச்ச உடனே ஐ மீன் இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்க. சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீடு கிடைக்கும். ஸ்பீடு எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாமே கிராக் பண்ணிடலாம். கியூப் ரூட் பார்க்க போகிறோம். ஓகே ஓகே ஏற்கனவே நம்ம ஸ்கொயர் ரூட்டில் பார்த்த மாதிரி ஸ்கொயர் ரூட்டில் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு 30 ஸ்கொயர்ஸ் வந்து நான் அதில் வந்து மெமரைஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த கியூப் ரூட்டில் ஃபஸ்ட்டு 20 கியூப் ரூட்ஸ் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு 30 வந்து ஸ்கொயர்ஸில் நீங்கள் மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கியூபில் வந்து 20 ஃபஸ்ட்டு 20 கியூப்ஸ் வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினாலும் வேதிக் மேக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எல்லா வீடியோலையும் அதான் சொல்கிறேன். ஓகே ஓகே இப்போ வந்து போன ஸ்கொயர் ரூட் பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் பார்த்துருங்க. அப்போனா தான் உங்களுக்கு கியூப் ரூட் பார்க்குறப்போ கொஞ்சம் புரியவும் செய்யும், கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா ஸ்கொயர் ரூட்டில் கம்பேர் பண்ணுறப்ப கியூப் ரூட் வந்து வேல்யூஸ்லாம் பெருசாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்கொயர் ரூட் பார்த்துட்டீங்க அப்படின்னா கியூப் ரூட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஸ்கொயர் ரூட் பார்த்துட்டு கியூப் ரூட்டுக்கு வாங்க. ஓகே ஓகே ஃபஸ்ட்டு வந்து யூனிட் டிஜிட்னா என்ன, நான் வந்து ஸ்கொயர் ரூட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணேன். பரவாயில்ல, இருந்தாலும் கியூப் ரூட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது கியூப் பண்ணுறப்போ ஒரு வேல்யூ வருதுல்ல, அதோட எண்டு வேல்யூ தான் யூனிட் டிஜிட் அப்படின்னு. யூனிட் டிஜிட்னா மல்டிப்ளை பண்ணாலும் ஸ்கொயர் பண்ணாலும் மைனஸ் பண்ணாலும் அதோட லாஸ்ட் டிஜிட் என்னவோ அதுதான் யூனிட் டிஜிட். யூனிட் டிஜிட்னா லாஸ்ட் டிஜிட். இப்போ இதோட யூனிட் டிஜிட் 1, இதோட யூனிட் டிஜிட் 8, இதோட யூனிட் டிஜிட் 7. நம்ம யூனிட் டிஜிட்னா லாஸ்ட் டிஜிட்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1ஓட யூனிட் டிஜிட் 1, 2ஓடது 8, 3ஓடது 7, 4ஓடது 4, 5ஓடது 5, 6ஓடது 6, 7ஓடது 3, 8, 2, 9, 9, 0, 0. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் அதோட ஒவ்வொரு டிஜிட்டோட யூனிட் டிஜிட். ஓகேவா? அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். அதாவது 1, 4, 5, 6, 9, 0 இந்த டிஜிட்ஸ்க்கெல்லாம் அதோட வேல்யூ தான் யூனிட் டிஜிட்ஸே. ஓகேவா? ஸோ இது பிரச்சனை கிடையாது. பட் 2ஓடது 8, 8ஓடது 2, 3ஓடது 7, 7ஓடது 3 இந்த யூனிட் டிஜிட்ஸ் நீங்கள் மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே இங்கே வந்து ஈஸியாக சொல்லணும்னா 2க்கு 8 வரும், 8க்கு 2 வரும், 3க்கு 7 வரும், 7க்கு 3 வரும். அப்படின்றத மட்டும் மெமரைஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். ஓகே ஓகே இப்போ சம்ஸ்குள்ளே போகலாம். இதே மாதிரி சம் வந்து நீங்கள் ஸ்கொயர்ஸில் பார்த்துருப்பீங்க. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். அதில் வந்து 2ஆக பிரிச்சிருப்பீங்க. இதில் வந்து 3ஆக பிரிக்கணும். லாஸ்ட் 3 டிஜிட் எடுத்துக்கணும். ஓகே லாஸ்ட் 3 டிஜிட் எடுத்துக்கிட்டீங்க. பேலன்ஸ் இருக்கிறத ஃப்ரண்ட்டில் எழுதிடணும். ஓகே 1க்கு 1, அதாவது 1 யூனிட் டிஜிட் இருக்கிறதுனால அதோட வேல்யூ வந்து 1 தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா 132. இந்த 132 அப்படிங்கிறது எதோட ஸ்கொயர் அப்படின்றது பார்க்கணும். இது எதோட டைரக்ட் ஸ்கொயரும் கிடையாது. ஓகே நியரஸ்ட் ஸ்கொயர் சாரி நியரஸ்ட் கியூப் பார்க்கணும். ஓகேவா? நியரஸ்ட் கியூப்னா என்ன வரும்? 5 கியூப்னா 125. 5 கியூப் 125 வரும். 6 கியூப் என்ன வரும்? 216 ஆகிடும். ஓகேவா? 6 கியூப் 216. அதாவது நியரஸ்ட்னா இதோட 125 தான் பக்கத்தில் இருக்கு. 5 கியூப் 5ஓட கியூப் தான் நியராக இருக்கு. 6 கியூப் பார்த்தீங்கன்னா அது வந்து 132ஓட தாண்டி போயிடுது, 216 ஆயிடுது. ஸோ அதை எடுக்கக்கூடாது, 5 தான் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இதோட வேல்யூ வந்து 51. இதோட ஆன்சர் 51. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். 328. ஓகேவா? 328 8ஓட யூனிட் டிஜிட் என்ன வரும்? 2 வருமா? அதாவது 8ன்னு வந்துச்சுன்னா அதோட கியூப் என்ன வரும்? 2 மட்டும்தானே பாசிபிலிட்டி. யூனிட் டிஜிட் என்ன? 8. ஸோ 2 மட்டும்தான் பாசிபிலிட்டி, 2 போட்டாச்சு. ஓகே நெக்ஸ்ட் 238. ஓகே 6 கியூபோட வேல்யூ என்ன வரும்? 216 வரும். ஓகே பட் 7ஓடது என்ன வரும்? 343. இன்க்ரீஸ் ஆகிடும், அதிகமாக போயிடும். ஸோ நம்ம 6 தான் எடுத்துக்கணும். ஸோ இதோட வேல்யூ என்ன வரும்? இதோட ஆன்சர் என்ன வரும்? 62. ஓகே இதோட கியூப் வேல்யூ 62. ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் நீங்களே சால்வ் பண்ணி பாருங்க. 389 அண்ட் 017. 7னா என்ன வரும்? 3 வருமா? 7னா 3, 3னா 7. ஓகே அதே மாதிரி 7 வந்திருக்கு. 3 தான் யூனிட் கியூபு.
கியூப் வேல்யூ. நெக்ஸ்ட் 389. 389ஓட கியூப் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 7. 7 கியூப் என்ன வரும்னா 343 வரும். ஓகேவா? 7 கியூப் 343. 343 தான் நியரஸ்ட். 8 கியூப் என்ன வரும்னா 512 வந்துடும். ஸோ அது வந்து அதிகமாக போயிடும். ஸோ 7 தான் ஆன்சர். ஓகே, 773. ஓகேவா? அதனால தான் உங்களை வந்து ஃபர்ஸ்ட் 20 வந்து மெமரைஸ் பண்ணும் அப்படின்ற விஷயம் சொன்னதுக்கு காரணம் அதுதான். ஓகேவா? ஸோ அதை மட்டும் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 20 கியூப் ரூட். அதே மாதிரி ஸ்கொயர்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் 30. அது நீங்கள் மெமரைஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ் எது சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேட் எக்ஸாமுக்கு மட்டும்தான் கால்குலேட்டர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. மற்ற எந்த எக்ஸாமுக்கும் கால்குலேட்டர் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இது கற்றுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே 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 704. 4னா 4 தான் யூனிட் டிஜிட். ஓகே, 592. 592 அப்படிங்கிறது 8 கியூப். 8 கியூபோட வேல்யூ வந்து 512 வரும். ஓகேவா? 9 கியூபோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 729 போயிடும். ஓகேவா? ஸோ 8 கியூப் தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா? 8 கியூப் தான் ஆன்சர். ஓகே, ஸோ இதோட ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 84. ஓகே, இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். 375. 5 எண்ட் ஆயிருக்கு. ஸோ 5 தான் இதோட கியூப் வேல்யூ. 857. 857 அப்படிங்கிறது 8ஓட கியூப் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 512 வரும். 9ஓடது 729 வரும். ஓகே, 100 கியூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1000 ஆகிடும். ஓகே, அதனால 9 தான் இதோட வேல்யூ. 95. ஓகே ஓகே நெக்ஸ்ட் இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, இந்த கொஸ்டின்ல பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. இதுவரை நீங்க பாயிண்ட்ல பார்த்துருக்க மாட்டீங்க. ஓகேவா? பாயிண்ட்ல பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணிக்கணும். இது மாதிரி 3 3 டிவைட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் என்னது 8. எப்படி கண்டுபிடிச்சிங்க? 2னா 8. ஓகே, நெக்ஸ்ட் 34 அப்படிங்கிறது வந்து என்னதுல வருது? 6 கியூப் வந்து 216. 7 கியூப் வந்து 343. ஓகே, ஸோ அப்போ வந்து 6 தான் வரும். 216 தான் வரும். ஓகே, அப்போ 6. இப்போ 68 நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. பட் ஆனால் இங்கே பாருங்க பாயிண்ட் இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா என்ன வேல்யூ வரும்? இந்த 6க்கும் 8க்கும் நடுவில் பாயிண்ட் வரும். இந்த மாதிரி நீங்கள் 3 3 பிரிச்சிருக்கீங்கல்ல, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் பாயிண்ட் வரும். 6.8 தான் ஆன்சர். ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? ஓகே, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் பாயிண்ட் வரும். ஓகே, இப்போ இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். இங்கே பாருங்க 1.86000 கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, இது மாதிரி 2 டிஜிட்டாக நம்ம பிரிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் 867 இதோட பிரிச்சிட்டோம். பேலன்ஸ்லாம் இங்கே கொண்டு வந்துட்டோம். ஓகே, 7 முடிஞ்சிருக்கு. 3 வேல்யூ. ஓகே, 12 தான் இதோட கியூப். இதோட கியூப் வேல்யூ வந்து 1728 வரும் 12க்கு. ஓகே, அதனால நியரஸ்ட் அதுதான். ஸோ 12 கியூப். இப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.860 இருக்கு. இந்த 1.860 வந்து இங்க பாருங்களேன், இந்த 1860க்குள்ளேயே இருக்கா? ஸோ இதுல வர 2 டிஜிட்ல பாயிண்ட் வைக்கணும். ஸோ 1.23 அதுதான் ஆன்சர். உங்களுக்கு புரியுதா? 1.23 அதாவது இந்த நம்ம பிரிச்சிருக்கிற 4 டிஜிட்ல அந்த பாயிண்ட் வந்திருக்கு. ஸோ நமக்கு வர வேல்யூல பாயிண்ட் வைக்கணும். ஸோ 1.23 தான் ஆன்சர். புரியுதா? ஓகே, இதே மாதிரி தான் ஸ்கொயருக்கும் வரும். ஸ்கொயருக்கும் இதே பேட்டர்ன். இப்போ நம்ம பார்த்தோம்ல, இன்கேஸ் ஸ்கொயர்ல பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கும் இதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸ்கொயர்ல நம்ம பாயிண்ட் வச்சு பார்த்துருக்க மாட்டோம். பட் அதுக்குமே இதே சேம் ப்ரொசீஜர் தான். ஓகே ஓகே நெக்ஸ்ட் 583230. ஓகே, இப்போ வந்து 0ன்னு வந்துச்சுன்னா 0 தான். ஓகே, அது கன்ஃபார்ம் நமக்கு தெரியும், கிளியரா தெரியும். இப்போ வந்து 5832 5832 அப்படிங்கிறது எக்ஸாக்டா 18ஓட கியூப். ஓகேவா? நீங்க 20 கியூப் வர மெமரைஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சிருக்கும். 5832 நீங்க மேக்சிமம் 20 கியூப் வர மெமரைஸ் பண்ணிட்டு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இதுக்கப்புறமும் நிறைய கொஸ்டின்ஸ் இதுல டெலகிராம் சேனல்ஸ்லயும் இருக்கும். நம்மளோட டெலகிராம் சேனல்ஸ்லயும் நீங்க அதையும் சால்வ் பண்ண பாருங்க.
உங்களுக்கு இதெல்லாம் மெமரைஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, நீங்க வித்தின் ஒரு 10 செகண்ட்ஸ்க்குள்ள இவ்வளோ பெரிய நம்பருக்கான கியூப் வேல்யூ ஈஸியா கண்டுபிடிச்சிடுவீங்க. கண்டிப்பா உங்களால முடியும். நீங்க வந்து இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கிளியரா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களால முடியும். நீங்க இதே ஸ்பீடோட நீங்க எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பின்னு எல்லா எக்ஸாம்ஸும் நீங்க சால்வ் பண்ண, நீங்க கண்டிப்பா வித்தின் டைம்க்குள்ள நீங்க முடிச்சிடுவீங்க. ஓகேவா? மெயின் விஷயமே டிஎன்பிஎஸ்ஸா இருந்தாலும் சரி, ஆர்ஆர்பியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் சரி, மெயின் விஷயமே டைம் மேனேஜ்மெண்ட். அந்த டைமுக்குள்ள நீங்க எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வேதிக் மேத்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வித்தின் டைம்க்குள்ள முடிக்கிறதுக்கு. ஸோ இத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதுல கொஸ்டின்ஸ் நெறைய சால்வ் பண்ணி பாருங்க. நீங்களும் நெறைய சால்வ் பண்ணி பாருங்க. சேனல்ஸ்ல இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் தேவை, இன்னும் நிறைய நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, இல்லை என்கிட்ட கேளுங்க. ப்ரைவேட்டாக கேளுங்க. சேனல் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க்லாம் இருக்குல்ல, அதுலலாம் கேளுங்க. நான் கண்டிப்பாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறேன். உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்படின்னா கேளுங்க, நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஒரு வழியாக நம்ம வந்து வேதிக் மேக்ஸோட லாஸ்ட் டாபிக் வந்துட்டோம். கியூப் வேல்யூ. ஏற்கனவே நம்ம ஸ்கொயர் வேல்யூ பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த கியூப் வேல்யூவை நம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். இதோட வேதிக் மேக்ஸ், அதாவது இந்த டாபிக் முடிச்சிட்டோம் அப்படின்னா வேதிக் மேக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஜென்ரல் ஆப்டிடியூட் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஜென்ரல் அதாவது இந்த கற்றுக்கிட்ட நம்ம வேதிக் மேக்ஸை எப்படி ஜென்ரல் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸில் எப்படி அப்ளை பண்ணுறது, அது எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். ஓகே ஓகே, இப்போ கியூப் வேல்யூக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஏற்கனவே நம்ம வந்து கியூப் ரூட்ஸில் பார்த்துருப்போம். கியூப் ரூட்ஸில் என்ன பார்த்துருப்போம்னா, ஃபஸ்ட்டு 20 கியூப் வர நான் ஏற்கனவே மெமரைஸ் பண்ணாதான் நம்மளால சம் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கியூப் ரூட்ஸில் சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஆனால் கியூப் வேல்யூ சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு இது தேவையில்லை. பட் ஆனால் நீங்கள் இதை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 1லேருந்து 20 வர 20 கியூப் வர இருக்கிற வேல்யூஸை நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன ஒரு எக்ஸாம் சால்வ் பண்ணாலும், ஐ மீன் என்ன ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணாலும், ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாம் அட்டன் பண்ணாலும் இந்த கியூப் வேல்யூஸ் நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, இந்த பெர்ஃபெக்ட் கியூப்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 டைப் இருக்கு. இதில் மொத்தமாக 4 டைப் இருக்குது. இந்த 4 டைப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா கியூப் வேல்யூஸ் முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? ஓகே, 11லேருந்து 99 வரை இருக்கிற வேல்யூஸில் மொத்தமாக நம்பர்ஸை 4 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் வித் 1. 11, 12, 13, 14, 15 டு 19 வரை, அதாவது 1ல் ஸ்டார்ட் ஆகணும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிற வேல்யூஸை எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்குறது தான் டைப் 1. நெக்ஸ்ட் டைப் 2 என்னன்னா எண்டு வித் 1. எண்டு வித் 1னா என்ன? 11, 21, 31, 91 இது மாதிரி 1ல் எண்டாக இருக்கிறத எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்குறது வந்து செகண்ட் மெத்தட். நெக்ஸ்ட் தேர்டு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் நம்பர் என்ன? 11, 12, 33, 44, 55 இது மாதிரி சேம் நம்பர் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்குறது. நெக்ஸ்ட் இது இல்லாமல் இருக்கிற நம்பர்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது, அதாவது இந்த 3 டைப்பில் வராத நம்பர்ஸை எப்படி சால்வ் பண்ணுங்கிறத பார்க்குறது தான் ஃபோர்த் டைப். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு டைப் பார்ப்போம். ஓகே, பெர்ஃபெக்ட் கியூப் டைப் 1. 11லேருந்து 99 வரை இருக்கிறதுல ஸ்டார்ட் வித் 1 அப்படி 1 ஆனிச்சு அப்படின்னா 1ல் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 12 கியூப் கொடுத்துருக்காங்க. 12 கியூபோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது கொஸ்டின். ஓகேவா? நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. இருந்தாலும் அதை எப்படி சால்வ் பண்ணுறது, ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு 12 போட்டுறணும். நெக்ஸ்ட் அந்த 12 எதில் எண்ட் ஆகிருக்கு? 2 தானே எண்ட் ஆகிருக்கு. அதோட எண்டு டிஜிட் என்ன? 2. அந்த 2வை ஸ்கொயர் பண்ணணும் அண்ட் கியூப் பண்ணணும். ஓகே, ஸ்கொயர் பண்ணி கியூப் பண்ணி வர வேல்யூவை இது மாதிரி எழுதணும். 1, 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 4. கியூப் பண்ணால் 8. ஓகே, நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு டிஜிட்டையும் லாஸ்ட் டிஜிட்டையும் விட்டுறணும். விட்டுட்டு சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இன்டூ 2 போடணும். இன்டூ 2 போட்டால் என்ன வரும் உங்களுக்கு? 4 வரும். 4 2s are 8. நெக்ஸ்ட் இதை அப்படியே ஆட் பண்ணணும். 8க்கு 8, 8 4 12, 12க்கு 2 பேலன்ஸ் 1, 6 + 1 7, 7 ஒன்று ஆட் பண்ணி 7ஆ? நெக்ஸ்ட் 1 கீழே கொண்டு வந்துடணும். ஓகே, ஆன்சர் வந்து 1728. ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பார்ப்போம். ஓகே ஓகே,
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 14 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க அண்ட் கியூப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸ்கொயர் பண்ணி கியூப் பண்ண வேல்யூவை எப்படி எழுதணும்? அதில் வந்து 2 டிஜிட்டாக இருந்துச்சு, நம்ம அப்படியே எழுதிட்டோம். இதில் எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா 1, ஓகே, 4, நெக்ஸ்ட் 4 ஸ்கொயர் பண்ணுறப்ப 16 வருது. ஓகே, 4 கியூப் பண்ணுறப்ப 64 வருது. அதை அப்படியே எழுதியிருக்கோம். ஓகேவா? லாஸ்ட் 2 டிஜிட்டை விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 டிஜிட்டை அப்படியே விட்டுட்டு சென்டரில் இருக்கிற 2 டிஜிட்டை மட்டும் மல்டிப்ளை பை 2 பண்ணணும் சொன்னேன். ஓகே, 4 மல்டிப்ளை 4 இன்ட்டு 2 8 வரும், 16 இன்ட்டு 2 32 வரும். ஓகேவா? 32. நெக்ஸ்ட் 4 அப்படியே கீழே எழுதிடுறோம். பேலன்ஸ் 6 இருக்குல்ல, அந்த 6 இந்த 32க்கு நம்ம கேரி அவுட் பண்ணணும். ஓகேவா? இங்கே கேரி அவுட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்னா 6 + 2 என்ன வரும்? 8 8 + 6 8 + 6 என்ன வரும்? 14 வருமா? 14க்கு 4. ஓகே, பேலன்ஸ் 1 பண்ணிங்கன்னா 3 1s வெயிட் ஒரு நிமிஷம் நான் எழுதியே காட்டிடுறேன். இப்போ இதில் 64க்கு 4 எழுதிட்டோம். பேலன்ஸ் என்ன இருக்குது? 6 இருக்குதா? இந்த 6 என்ன பண்ணோம் அப்படின்னா கேரி அவுட் பண்ணோம். கேரி அவுட் பண்ணால் 6 வருமா? ஓகே, இந்த 6 ப்ளஸ் இந்த 6 2 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 12 12 2 14 14க்கு 4 போட்டு பேலன்ஸ் 1. ஓகேவா? பேலன்ஸ் 1 3 + 1 4 + 1 5. அந்த 5 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதில் வர யூனிட் டிஜிட் இருக்குல்ல, அதாவது செகண்ட் டேர்மில் வர யூனிட் டிஜிட் 4 போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற 3 + 1 4 4 + 1 5 5 கேரி அவுட் பண்ணணும். கேரி அவுட் பண்ணீங்க அப்படின்னா 10 12 + 5 17 வருமா? 17க்கு 7 போட்டுறணும். பேலன்ஸ் 1 திரும்ப கேரி அவுட் பண்ணணும். ஓகே, 1 + 1 2. ஓகே, நான் திரும்பியும் இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்னன்னா 14 இருக்கா, இந்த 14 ஃபஸ்ட்டு 1 and 4ன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக எழுதிடணும். நம்ம அந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் எழுதினோம்ல, 12 கொடுத்துருந்தாங்க, 1 2 நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணி 4 கியூப் பண்ணி 8ன்னு எழுதினோம்ல, அதே மாதிரி இங்கே வந்து ஃபஸ்ட்டு 1 எழுதிடணும். நெக்ஸ்ட் செகண்ட் டிஜிட் 4 வந்து செப்பரேட்டாக எழுதிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் டிஜிட் 4 இருக்குல்ல, அங்கே எப்படி 2 ஸ்கொயர் பண்ணி கியூப் பண்ணோமோ அதே மாதிரி இங்கே 4 ஸ்கொயர் பண்ணி கியூப் பண்ணணும். கியூப் பண்ணால் இந்த மாதிரி 2 டிஜிட்ஸாக நமக்கு கிடைக்கும். இங்கே ஒரே டிஜிட்டாக கிடைச்சிடுச்சு. ஸோ ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். பட் இங்கே 2 டிஜிட்டாக கிடைக்குதா? இந்த மாதிரி கிடைச்சதுக்கப்புறம் இது மாதிரி ஸ்பேஸ் விட்டு செப்பரேட்டாக எழுதிக்கோங்க. தென் செகண்ட் டேர்மையும் தேர்ட் டேர்மையும் மல்டிப்ளை பை 2 போட்டிங்கன்னா 8 32 வருதா? ஓகே, வந்ததுக்கப்புறம் இதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறப்ப 64ல் 4 போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற 6 கேரி அவுட் பண்ணணும். கேரி பண்ணோம் அப்படின்னா 6 + 6 12 12 14க்கு 4 பேலன்ஸ் 1. பேலன்ஸ் 1 இந்த சைடு கொண்டு போகக்கூடாது, இதுலேயே கொண்டு வரணும். கொண்டு வந்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 3 4 5 5 அந்த 5 கேரி அவுட் பண்ணணும். ஓகேவா? அதாவது இப்போ நீங்கள் இதை ஆட் பண்ணீங்கன்னு வைங்களேன், 6 12 14 54 வருதா? ஓகே, அந்த 54ல் 4 எழுதிடணும். 4 ஆன்சரில் எழுதிட்டு 5 கேரி அவுட் பண்ணிடணும். ஓகேவா? 5 கேரி அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5 + 4 9 9 + 8 17 17 வருமா? அந்த 17ல் 7 எழுதிட்டு இந்த 1 கேரி அவுட் பண்ணிடணும். ஓகே ஓகே, இன்னொரு சம் பார்ப்போம், உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஓகே, இன்னொரு சம் பார்ப்போம். இப்போ 15 கியூப். ஓகேவா? இந்த 15 கியூபை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிற பார்ப்போம். 15 ஓகே, 1 எழுதியாச்சு, 5 செப்பரேட்டாக எழுதியாச்சு. ஓகே, 5 ஸ்கொயர் என்ன வரும்? 25. ஓகே, 5 கியூப் என்ன வரும்? 125. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? இந்த அதாவது செகண்ட் வேல்யூவையும் தேர்ட் வேல்யூவையும் லாஸ்ட் வேல்யூ ரெண்டுத்தையும் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வேல்யூவை விட்டுட்டு செகண்ட் வேல்யூவும் தேர்ட் வேல்யூவும் மல்டிப்ளை பை 2 போடணும். 5 2s 10 25 2s 50. ஓகே, 20 இப்போ இதில் 125 இருக்குது. ஓகேவா? இந்த 125 இது மாதிரி 3 டிஜிட் நம்பர் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 கீழே டினாமினேட்டர் எழுதிடணும். ஐ மீன் ஆன்சரில் எழுதிடணும். எழுதிட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது? 12 இருக்கா? அந்த 12 கேரி அவுட் பண்ணிடணும். ஓகேவா? அந்த 12 நம்ம கேரி அவுட் பண்ணிடணும். அந்த 12 கேரி அவுட் பண்ணிட்டு இப்போ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 15 75
75 + 10 85 87 87 வருமா? 87ல 7 போட்டுட்டோம். ஆன்சர்ல போட்டோம். பேலன்ஸ் 8 என்ன பண்ணோம்? கேரி அவுட் பண்ணோம். இங்க 8 கேரி அவுட் பண்ணுவாங்க. ஓகே. கேரி அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 23 வருமா? 23ல 3 பேலன்ஸ் 2வை இங்கே கேரி அவுட் பண்ணணும். கேரி அவுட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 + 1 3. ஓகே, உங்களுக்கு புரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 என்னன்னா, ஃபர்ஸ்ட் டிஜிட்டை ஃப்ரண்ட்ல எழுதிடணும். செகண்ட் டிஜிட்டை அதுலேருந்து செப்பரேட்டாக எழுதணும். 1 5 25, அதாவது 5 ஸ்கொயர் பண்ணி 25, 5 கியூப் பண்ணி 125. மொத்தமாக இப்படி எழுதுனதுக்கப்புறம் 25 ஸ்கொயர் இன்ட்டு 2 பண்ணி 15 எழுதணும். 5 இன்ட்டு 2ன்னு போட்டு 10ன்னு எழுதணும். ஓகே, எழுதிட்டு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுற மெத்தட் இப்போ சொல்லி கொடுத்த மாதிரி தான். ஓகேவா? இதே மாதிரி தான் எல்லா கொஸ்டின்ஸுமே சால்வ் பண்ணணும். 16 அண்ட் 17க்குலாம் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணிவிட்டு இதே மெத்தடில் ஆன்சர் வருதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இது ஆன்சர் கரெக்டா அப்படின்றத நீங்கள் வந்து கால்குலேட்டரில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பெரிய பெரிய கியூப்ஸ்லாம் எக்ஸாம்ஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி வேதிக் மேக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வித்தின் செகண்ட்ஸில் போட்டுடலாம். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு லாங் ப்ராசஸ் மாதிரி இருக்கும். பட் நீங்கள் எக்ஸாமில் சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன் இந்த 16 அண்ட் 17க்கு நீங்களே சால்வ் பண்ணி பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ வேகமாக இதில் ஆன்சர் கொண்டு வரீங்க அப்படிங்கிறது. இதே 15 இன்ட்டு 15க்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சி அதை திரும்ப 15ஆல் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து கியூப் வேல்யூவோட லெக்சர் 2க்கு வந்துட்டோம். வேதிக் மேக்ஸில் இந்த கியூப் வேல்யூஸ் தான் லாஸ்ட் டாபிக். ஓகே, நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்ட் ஒன்று பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு டைப்பு பார்த்தோம். ஃபஸ்ட்டு டைப்பில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து 1ல் எண்ட் ஆனுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். டைப் 1 நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸ்டார்டிங் வித் 1ன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. அது பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் அந்த வீடியோ பார்த்துருங்க. பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ நம்ம ஸ்டார்ட் வித் 1 எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துட்டோம். அண்ட் 16 அண்ட் 17க்கு நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது, எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம டைப் 2க்கு போவோம். ஓகே, எண்டு வித் 1, அதுதான் டைப் 2. எண்டு வித் 1னா 21, 31, இது மாதிரி எண்டு வித் 1. அந்த வேல்யூ வந்து 1ல் எண்ட் ஆச்சு அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஓகே, இப்போ கொஸ்டின் 21. இப்போ இது எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து 1 பார்த்துருந்தீங்க, ஐ மீன் லெக்சர் 1 பார்த்துருந்தீங்க அப்படின்னா 1ல் எண்ட் ஆகிறத எப்படி இது பண்ணுறது அப்படின்றத பார்த்துருப்போம். அதுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் என்ன பண்ணுவோம், 1 செப்பரேட்டாக எழுதுவோம். இது வந்து ரிவர்ஸ் பேட்டர்னில் வந்திருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு லெக்சர் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா அதில் எப்படி வந்திருக்கும்னா ஐ மீன் இப்போ வந்து 12ன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி வந்திருக்கும், 1 நெக்ஸ்ட் 2 செப்பரேட்டாக வந்திருக்கும், 4 அண்ட் ஐ மீன் 2 ஸ்கொயர் அண்ட் 2 கியூப் அப்படின்னு இப்படி வந்திருக்கும். ரைட் சைடில் வந்திருக்கும். அதே மாதிரி இது வந்து லெஃப்ட் சைடில் வரும். ஓகேவா, 1 2 2ஓட ஸ்கொயர் அண்ட் 2ஓட கியூப். இதுக்கு வந்து ரைட் சைடில் வரும், இதுக்கு லெஃப்ட் சைடில் வரும். 2 ஸ்கொயர் 2 கியூப்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு எழுதின மாதிரி ஃபர்ஸ்ட் 1 செப்பரேட்டாக எழுதிடணும். நெக்ஸ்ட் 2 செப்பரேட்டாக எழுதணும். 2 ஸ்கொயரை செப்பரேட் அண்ட் 2 கியூபை செப்பரேட். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டிஜிட்டை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற சென்டரில் இருக்கிற ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பை 2 போடணும். போட்டு ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். 1 அப்படி எழுதிடணும். 4 + 2 6, 4 + 8 12க்கு 2, பேலன்ஸ் 1 8 + 1 9. ஓகே, ஆன்சர் வந்துடுச்சு. ஓகே, இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன்று பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுவுமே ஈஸி தான். ஓகே, 31. இப்போ 31 கொடுத்துருக்காங்க. 31னா என்ன பண்ணுவீங்க, 31 கொடுத்துட்டாங்க. 3 ஸ்கொயரு 3 கியூப். ஓகே, 1 செப்பரேட்டாக எழுதிட்டோம். 3
அண்ட் 3 ஸ்கொயர் 9, 3 கியூப் 27. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் 2 டிஜிட்டுக்கு 2 டிஜிட்டையுமே மல்டிப்ளை பை 2 போடுவோமா? 2 போட்டுட்டோம். 18 அண்ட் 6. ஓகே. இதில் இப்போ ஆட் பண்ணுறது தான் நமக்கு கரெக்டாக பண்ணணும். 1 1 ஆன்சரில் எழுதிட்டோம். 6 + 3 9 9 எழுதிட்டோம். ஓகே. நெக்ஸ்ட் 9 + 18 9 + 18 பண்ணுறப்ப நமக்கு 27 வரும். ஓகேவா? அந்த 27ல் 7 ஆன்சரில் எழுதிட்டு பேலன்ஸ் இருக்கிற 2 கேரி அவுட் பண்ணணும். கேரி அவுட் பண்ணீங்க அப்படின்னா 27 + 2 என்ன வரும்? 29. ஓகே, அதுதான் ஆன்சர். 29 791 இதுதான் ஆன்சர். இப்போ 31 கியூபுக்கு நீங்கள் மெமரைஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இதே மாதிரியான மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். எந்த ஒரு கவர்மெண்ட் ஆப்டிடியூட்ல கேட்டிருந்தாலும் சரி, நீங்கள் ஐடிக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, எதில் கேட்டிருந்தாலுமே நீங்கள் இப்படி எழுதிடலாம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துடுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 51. இப்போ 51க்கு எப்படி சால்வ் பண்ணுங்கிறத பார்ப்போம். 51 ஸ்கொயர் பண்ணால் 25, கியூப் பண்ணால் 125. ஓகே, கியூப் பண்ணதை 125 எழுதிட்டோம். ஸ்கொயர் பண்ணதை 25 எழுதிட்டோம். நெக்ஸ்ட் 5 எழுதிட்டோம். 1 செப்பரேட்டாக 1 எழுதிட்டோம். ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் லாஸ்ட் டிஜிட் 125ஐயும் அப்படியே விட்டுட்டு சென்டரில் இருக்கிற அந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பை 2 போடுறோம். வந்துடுச்சு 50 10ன்னு வந்துடுச்சு. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? 1 அப்படியே கீழே எழுதிடணும். ஓகே. 5 + 10 15க்கு 5, பேலன்ஸ் 1 வந்து 25க்கு மேலே வரும். ஓகே, ஏன்னா பாரோ பண்ணணும். இது ஆட் பண்ணிங்கன்னா 50 வருமா? 15ல் 5 கீழே எழுதிட்டு பேலன்ஸ் 1 நெக்ஸ்ட் டிஜிட்டு கொண்டு போயிடணும். ஓகே, 25 + 50 என்ன வரும்? 75. 75 + 1 76. ஓகே, 6 கீழே எழுதிடுறோம். பேலன்ஸ் 7 கேரி ஆகும். 7 கேரி ஆனிச்சுன்னா 132. ஓகே, நம்ம இப்போ 51 வரை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து 91 81க்கு நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணி பார்த்துட்டு கால்குலேட்டரில் ஆன்சர் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு, வரல, புரியல அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் கிளியராக உங்களுக்கு செப்பரேட்டாக சொல்லி கொடுக்குறேன். ஓகே, என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னா இன்ஸ்டாகிராம், டெலகிராம் எல்லா லிங்க்குமே இருக்குது நம்ம சேனலில். நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம 2 டைப் முடிச்சிட்டோம். இது வந்து 3rd டைப். இப்போ நம்ம 3rd டைப்புக்குள்ளே என்ட்ரு ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம படி ஸ்டார்ட் வித் 1 பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு எண்டு வித் 2வும் பார்த்துட்டோம். இப்போ வந்து ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சேம் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். சேம் நம்பர்ஸ் 22, 33 இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து சேம் நம்பராக வந்துச்சு அப்படின்னா என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, அண்ட் எண்டு வித் 1ல் வந்து 18, 19க்கு என்ன வேல்யூ வருது, கரெக்டாக வருதான்னு கேட்டிருந்தேன். கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த மெத்தடில் யூஸ் பண்ணி போடுறப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஹாப்பி. நெக்ஸ்ட்டு சேம் நம்பர் தேர்டு டாபிக் பார்ப்போமா? ஓகே, 3rd டாபிக் போவோம். பர்ஃபெக்ட் கியூப். ஓகே, டைப் 3 சேம் நம்பர்ஸ் 11, 22, 33 இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்துச்சுன்னா எப்படி பார்ப்போங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம 3rd டைப் ரிலேட்டடாக சம்ஸ் பார்ப்போம். ஓகே, 22 இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது? நம்ம ஏற்கனவே 1ல் ஸ்டார்ட் ஆகிறது அண்ட் 1ல் எண்ட் ஆகிறது பார்த்துட்டோம். இப்போ ஒரே நம்பராக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லா நம்பரையும் 2 2 2 2 இப்போ இதில் ரெண்டுமே சேம் நம்பர். 2 நம்பரையுமே கியூப் பண்ணணும். அதாவது 2ங்கிறது காமன் நம்பரில் அதை வந்து 4 டைம் கியூப் பண்ணணும். ஓகேவா? கியூப் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? 8 8 8 8 இது மாதிரி 8 8ன்னு வருமா? ஓகே, அண்ட் ஃபஸ்ட்டு டைப்பில் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு டைப் அண்ட் செகண்ட் டைப்பில் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு டிஜிட்டையும் செகண்ட் டிஜிட்டையும் விட்டுறணும். விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் விட்டுட்டு சென்டரில் இருக்கிற 2 நம்பரை செகண்ட் டிஜிட்டையும் தேர்ட் டிஜிட்டையும் மல்டிப்ளை பை 2 போடணும். ஓகே ஓகே, போட்டோம் அப்படின்னா 16 16 வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணணுங்கிறத நம்ம ஏற்கனவே ரெண்டு இதுலேயுமே பார்த்துருக்கோம். 2 டைப்லையுமே பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இங்கேயும் ஆட் பண்ணணும். 8. ஓகே, 10 14 24 வருமா? ஓகே, 24னா என்ன? 4 பேலன்ஸ் 2 வருமா? ஓகே, தென் 8 அந்த 2 வரும்.
8 10 16 26 வருமா? ஓகே. 26ல 6 போட்டுட்டு பேலன்ஸ் 2 கேரி அவுட் பண்ணோம். கேரி அவுட் 8 + 2 10. ஓகே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? மறுபடியும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். 23 கியூப் கொடுத்துருக்காங்களா? ஓகே. அப்ப 2ங்கிற டிஜிட் தானே இதில் இருக்குது. ஓகே. 2ங்கிற டிஜிட்டை கியூப் பண்ணணும். எத்தனை டைம் பண்ணணும்? 4 தடவை பண்ணணும். 1 2 3 4 அண்ட் அதை என்ன பண்ணணும்? 4 டிஜிட்டா தனித்தனியாக எழுதணும். ஓகேவா? ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் சென்டர்ல இருக்கிற 2 டிஜிட்டை, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டிஜிட்டை தவிர பேலன்ஸ் சென்டர்ல இருக்கிற 2 டிஜிட்டை மல்டிப்ளை பை 2 போடணும். 2 போட்டுட்டு ஆட் பண்ணி கொண்டு வரணும் ஆன்சர். ஓகே, அவ்வளோதான். இன்னொரு சம் பார்ப்போம், உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இப்போ 33ங்கிறப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 4 டிஜிட்டாக எடுத்துக்கணும். ஓகே, 4 டிஜிட்டாக எடுத்தாச்சு. 3யை கியூப் பண்ணோம்னா என்ன வரும்? 27. ஓகே, 127 27 27 27. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் லாஸ்ட் டிஜிட்டையும் விட்டுறணும். சென்டரில் இருக்கிற 2 டிஜிட்டையும் மல்டிப்ளை பை 2 போடணும். போட்டால் 54 வருது. ஓகே, தென் 27ல் 7 எடுத்துடணும். ஐ மீன் லாஸ்ட் டிஜிட்டை எடுத்துட்டு பேலன்ஸ் என்ன இருக்கு? 2 கேரி அவுட் ஆகும் இதில். ஓகே ஓகே, 2 கேரி அவுட் ஆகுதா? ஓகே, 2 கேரி அவுட் ஆகுது. இப்போ என்ன பண்ணும்? இதை ஆட் பண்ணும். இதை ஆட் பண்ணால் என்ன வருது? 7 10 11 12 13. 13க்கு 3 பேலன்ஸ் 1 5 2 7 + 1 8. ஸோ இதுக்கு 83 வருது. 83ல் 3யை எழுதிட்டோம். பேலன்ஸ் 8ஐ கேரி அவுட் பண்ணணுமா? எஸ், 8ஐ கேரி அவுட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ 7 and 4 7 + 4 என்ன வரும்? 11 11 + 8 19. 19க்கு 9 பேலன்ஸ் 1. தென் 89 வருமா? 89ல் 9 எழுதிட்டோம். பேலன்ஸ் 8 இருக்கு. 8 வந்து இதில் கேரி அவுட் ஆகும். ஓகேவா? ஓகே, 8 கேரி அவுட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? 27 + 8 என்ன வரும்? 35. ஓகே, அதுதான் ஆன்சர். ஓகேவா? இது மாதிரி தான் சால்வ் பண்ணணும். இன்னொரு கொஸ்டின் பாருங்க. நீங்களே இந்த கொஸ்டினை பார்க்காம சால்வ் பண்ணி பாருங்க. ஆன்சர் நானும் சொல்றேன், நீங்களும் பார்க்காம சால்வ் பண்ணி பாருங்க. கொஸ்டினை பார்த்தோன்னே சால்வ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அப்போ இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஓகே, 5 கியூப் 5 கியூப் 5 கியூப் 5 கியூப் 5 கியூப் என்ன? 125. 125ஐ 4 டைம்ஸ் எழுதிட்டோம். 4 டிஜிட் எழுதிட்டோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? 125ல் 5 பேலன்ஸ். அப்போ என்ன ஆகும்? கேரி அவுட் 12 ஆகுமா? ஓகே, 12 கேரி அவுட் ஆயிடுச்சு. தென் 5 + 2 7 லாஸ்ட் டிஜிட் போட்டாச்சு. பேலன்ஸ் ஆட் பண்ணோம்னா என்ன வரும் நமக்கு? 12 25ஐயும் ஆட் பண்ணோம்னா 12ஐயும் 25 ஆட் பண்ணால் 37. 37 + 1 38. அந்த 38 வந்து கேரி அவுட் ஆகும். ஓகேவா? 38 கேரி அவுட் ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட் டிஜிட் 5 + 8 என்ன வரும்? 13. 13க்கு 3 பேலன்ஸ் 1. ஓகேவா? பேலன்ஸ் 1. ஓகே, இந்த 12 25 இந்த 4 எல்லாத்தையும் ஆட் பண்ணோம், நமக்கு என்ன வரும்? ஓகே, 41 வருமா? ஓகே, 41 வந்துருச்சு. ஓகே, இந்த 41 நம்ம என்ன பண்ணணும்? இங்கே கேரி அவுட் பண்ணணும். கேரி அவுட் பண்ணீங்க அப்படின்னா 125ம் 41ஐயும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 166 வரும். ஓகே ஓகே, அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ இன்கேஸ் இப்போ இந்த 55 கியூபை நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலில் டிஎன்பிஎஸ்சியோ ஆர்ஆர்பியோ எஸ்எஸ்சி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 55 × 55 போட்டு ஒரு வேல்யூ கொண்டு வருவீங்க. நெக்ஸ்ட் அந்த வேல்யூவை × 55 போடுவீங்க. போட்டு இதுக்கு ஆன்சர் கொண்டு வரதுக்கே உங்களுக்கு டைம் ஆயிடும். அண்ட் தென் அதை ஆட் பண்ணணும், இதையும் ஆட் பண்ணணும். அதில் ஏதாவது கால்குலேஷன் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் போட்டதே ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும். இது எதுவுமே ஆகாமல் சிம்பிள் கால்குலேஷனில் கியூப்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். அது ஒரு விஷயம் இருக்குது. தென் சிம்பிள் கால்குலேஷனில் உங்களால் சிம்பிள் அடிஷன் சிம்பிள் கால்குலேஷனில் உங்களால் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா 166,375. ஓகேவா? இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 99
88 இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா இன்ஸ்டாகிராம் டெலகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து சொல்கிறேன். ஓகே ஓகே ஃபைனலாக நம்ம வந்து ஃபோர்த் டைப்புக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு டைப் பார்த்துட்டோம், செகண்ட் டைப் பார்த்துட்டோம், தேர்ட் டைப் பார்த்துட்டோம். ஓகே நெக்ஸ்ட் ஃபோர்த் டைப் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபைனல் டைப். ஓகே ஃபோர்த் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் விச் ஆர் நாட் இன் த்ரீ டைப்பில் இல்லாதது, அதாவது ஒன்னில் ஸ்டார்ட் ஆகாதது, ஒன்னில் எண்ட் ஆகாதது அண்ட் சேம் நம்பர் லைக் 22 இது மாதிரி சேம் நம்பர் வராதது. ஓகே இந்த 3 டைப்பில் இன்க்ளூட் ஆகாதது. அதாவது இந்த ஃபோர்த் டைப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைப், செகண்ட் டைப், தேர்ட் டைப் இது 3ல் வராத நம்பர், ஒன்னில் ஸ்டார்ட் ஆகாதது, ஒன்னில் எண்ட் ஆகாதது அண்ட் சேம் நம்பராக இல்லாதது. இதில் வராதது டிஃப்ரெண்ட் நம்பராக இருக்கிறது வந்து இந்த ஃபோர்த் டைப்பில் வரும். அது எப்படி சால்வ் பண்ணுங்கிறத பார்ப்போம். ஓகே இப்போ நம்ம சம்முக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 32 கியூப். இந்த 32 கியூபை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஓகே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபார்முலா நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குதுன்றது. a plus b the whole cube, a plus b the whole cubeங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. a plus b the whole cube ஃபார்முலா என்ன? a cube plus a square b plus a b square plus b cube. இது வந்து a plus b the whole cubeக்கான ஃபார்முலா. அந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம வந்து இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த 3 டைப்பும் இதை வச்சும் சால்வ் பண்ணலாம். டைம் கன்சியூம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு ஈஸியான மெத்தட் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த ஃபார்மேட்லேயே போயிடுறோம். ஓகே ஓகே இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே மறந்துடாதீங்க இது என்ன ஃபார்மேட்டு, a plus b the whole cubeக்கான ஃபார்மேட்டு. அந்த ஃபார்மேட்டில் தான் இந்த ஃபார்முலா வந்திருக்கு. a cube இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் எழுதணும். ஃபார்மேட் மாற்றி எழுதிடக்கூடாது. a cube a square b a b square b cube இந்த ஃபார்முலாவில் தான் எழுதணும். ஐ மீன் இந்த ஃபார்மேட்டில் தான் எழுதணுமே. இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம சால்வ் பண்ணால் ஆன்சர் கிடைக்கும். ஃபார்மேட் மாற்றிடக்கூடாது. ஓகே ஃபஸ்ட்டு a cube, செகண்ட் a ஸ்கொயர் b, தேர்டு a b ஸ்கொயர் அண்ட் ஃபோர்த் வந்து b cube. இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம ஃபார்முலாவை எழுதணும். அப்படி எழுதினா தான் நமக்கு ஆன்சர் சால்வ் பண்ண முடியும். ஓகே ஓகே இப்போ எப்படி சால்வ் பண்ணணுங்கிறத பார்ப்போம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்குதுல்ல 3 அதுதான் a அண்ட் b என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. இந்த 32ல ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து a, செகண்ட் டிஜிட் வந்து b. ஓகேவா? ஓகே இப்போ a கியூப் இருக்குதுல்ல. ஓகே ஏங்கிறது என்னது 3. ஓகேவா? அந்த 3 கியூப் என்ன 27. நம்ம ஏற்கனவே எல்லா ஃபர்ஸ்ட் 3 வீடியோவில் பார்த்த மாதிரி தான், அந்த 3 டைப்பில் பார்த்த மாதிரி தான் எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு ஃபார்மட்டையும் தனித்தனி டிஜிட்டாக எழுதுவோமோ அது மாதிரி தனித்தனி டிஜிட்டாக எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் a கியூப் 27. நெக்ஸ்ட் a ஸ்கொயர் b. a ஸ்கொயர் என்னது a3. 3 ஸ்கொயர் பண்ணால் 9. 9 இன்டூ 2 18. ஓகே நெக்ஸ்ட் a இன்டூ b ஸ்கொயர். b என்னது 2. b ஸ்கொயர் பண்ணால் 4. 4 3s are 12. ஓகே புரியும் நினைக்கிறேன். மறுபடியும் நீங்கள் கிளியராக இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக கிளியராக புரியும். இது ஈஸியான ஃபார்மேட்டு. இதை வச்சு நீங்கள் எவ்வளோ பெரிய கியூப் வேல்யூவாக இருந்தாலும் சீக்கிரம் சால்வ் பண்ணிடலாம். ஓகே ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி கியூபோட வேல்யூ 8. ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணும், வழக்கம் போல தான் ஃபஸ்ட்டு டிஜிட்டையும் லாஸ்ட் டிஜிட்டையும் விட்டுறணும். விட்டுட்டு செகண்ட் டிஜிட்டையும் தேர்ட் டிஜிட்டையும் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பை 2 பண்ணணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ என்ன 36 24. நெக்ஸ்ட் 8 டைரக்டாக ஆன்சரில் எழுதிடணும். நெக்ஸ்ட் 12 + 24 என்ன வரும் 36. அதில் 6 ஆன்சரில் எழுதிட்டு 3 என்ன பண்ணணும் பாரோ பண்ணணும். ஓகே பாரோ பண்ணியாச்சு. பாரோ பண்ணால் என்ன வரும், ஓகே 18 36 ஆட் பண்ணால் என்ன வரும் 57 வருமா 57. ஓகே அதில் 7 ஆன்சரில் எழுதிடணும். பேலன்ஸ் 5 கேரி அவுட் பண்ணணும். கேரி அவுட் பண்ணிங்கன்னா என்ன வரும், ஆட் பண்ணால் 32 வரும். ஓகே 32 768 இதுதான் ஆன்சர். ஓகே இதே ஃபார்மேட்டில் இன்னொரு சம் பார்ப்போம், உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபர்ஸ்ட் 43 கியூப்.
இப்போ இந்த 43 கியூபுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும், ஃபார்முலாவை எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபார்முலா என்ன ஃபார்முலா, ஏ கியூப் ஏ ஸ்கொயர் பி ஏ பி ஸ்கொயர் பி கியூப், இதுதான் ஃபார்முலா. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதில் எது ஏ அண்ட் பி, ஏ அண்ட் பி என்னது, ஏ வந்து 4ஆ, பி வந்து 3. ஓகே, ஏ 4 பி 3. ஓகே, இப்போ ஏ கியூப்னா என்ன, 4 கியூப், 4 கியூப் என்ன வரும், 64. 64 ஃபர்ஸ்ட் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் ஏ ஸ்கொயர் பி, ஏ என்னது 4, 4 ஸ்கொயர் என்ன 16, 16 சூப்பர். பி ஸ்கொயர் என்ன, சாரி பி என்னது 3. ஓகேவா, ஓகே, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும், 48. ஓகேவா, அந்த 48 செகண்ட் டிஜிட்டாக எழுதிட்டோம். ஓகேவா, மல்டிப்ளை பண்ணோம். ஓகே, 48ன்னு எழுதிட்டோம். நெக்ஸ்ட் ஏவோட வேல்யூ என்ன 4. நெக்ஸ்ட் இன்டூ பியோட வேல்யூ என்ன 3. 3 ஸ்கொயர் பண்ணால் 9. 9 4s are 36. ஓகே, அந்த 36 இங்கே எழுதிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் 27. பி கியூப் 3 கியூப் என்னது 27. ஓகே, 27 எழுதியாச்சு. ஓகே, இப்போ 7 ஆன்சரில் எழுதிட்டோம். பேலன்ஸ் என்ன வரும், 2 வருமா. ஓகே, 2வை கேரி ஆன் பண்ணிடணும். கேரி ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட் பண்ணுறப்ப என்ன வரும், 110 வருமா. 110, அதில் 0வை ஆன்சரில் எழுதிடணும். பேலன்ஸ் 11 இருக்கும். அந்த 11 என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் கேரி அவுட் பண்ணணும். ஓகே, 11 கேரி அவுட் பண்ணிட்டோமா. ஓகே, இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 155 வருமா. ஓகே, 155ல் 5வை கீழே டினாமினேட்டரில் இறக்கிடணும். பேலன்ஸ் 15, 15 வந்து கேரி அவுட் பண்ணிடணும். ஓகே, இப்போ என்ன வரும், 64ஐயும் 15ஐயும் ஆட் பண்ணால் 79 வரும். ஓகே, இதுதான் ஆன்சர், 79507. 79507. இது நீங்கள் நார்மலாக போட்டிங்கன்னா 43 × 43 போட்டு நெக்ஸ்ட் திரும்ப 43 × 43 போட்டு ஆன்சர் கொண்டு வரணும். அது பெரிய ப்ராசஸ். ஓகே, ஸோ இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 35. இந்த 35ல் என்னது, ஏ வந்து 3 பி வந்து 5. ஓகே, ஃபார்முலா என்ன, ஏ கியூபு ஏ ஸ்கொயர் பி ஏ பி ஸ்கொயர் ஏ கியூப். ஏ கியூப் ஏங்கிறது என்னது 3, அப்போ 3 என்னது 3 கியூப் பண்ணால் 27. ஓகே, நெக்ஸ்ட் ஏ ஸ்கொயர் பி, ஏ என்னது 3, 3 ஸ்கொயர் என்னது 9, பி என்னது 5. ஓகே, 9 5s are 45. ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ இது எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்னது, ஏ பி ஸ்கொயர், ஏ என்னது 3, பி ஸ்கொயர் என்னது 25. ஓகே, அப்போ 3 × 25 என்ன வரும், 75. ஓகே, அந்த 75 என்ன பண்ணணும், நம்ம தேர்ட் டிஜிட்டாக எழுதிடணும். எழுதியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் 125. 125ங்கிறது என்னது 5 கியூப், 5 கியூப் என்ன 125. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டிஜிட் அண்ட் லாஸ்ட் டிஜிட்டை விட்டுட்டு சென்டரில் இருக்க 2 டிஜிட்டையும் மல்டிப்ளை பை 2 போடணும். 2 போட்டால் 150. 45 × 2 90. ஓகே, எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இப்படி போட்டுப்போம், அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் 125ல் 5 எடுத்துட்டோம். பேலன்ஸ் என்ன வரும் 2. 2 என்ன பண்ணும், சாரி 12. 12 என்ன பண்ணும், கேரி ஆன் பண்ணும். ஓகே, கேரி ஆன் பண்ணிங்கன்னா 5 + 2 7. 7. நெக்ஸ்ட் இதை ஆட் பண்ணிங்கன்னா 237 வருமா. 237, அதில் 7 வந்து கீழே எழுதிடணும். நெக்ஸ்ட் 23. அந்த 23 என்ன பண்ணணும், 23யை பாரோ பண்ணணும், ஐ மீன் கேரி ஆன் பண்ணணுமா. கேரி ஆன் பண்ணால் 23 வரும். 23. நெக்ஸ்ட் இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும், 9 10 11 15 158. 158ன்னு வருமா. 8 ஆன்சர் எழுதிடணும். பேலன்ஸ் 15 என்ன பண்ணணும், கேரி ஆன் பண்ணணும். கேரி ஆன் 27 + 15 என்ன வரும், 42. ஓகே, ஆன்சர் 42875. ஓகே, 42875, இதுதான் ஆன்சர். ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன நம்பர் கொடுத்தாலும் எப்படி சால்வ் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து 98 இல்லை 73 இது மாதிரியான நம்பருக்கு சால்வ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு டைம் எந்த அளவுக்கு வேகமாக உங்களால் போட முடியுது, எந்த அளவுக்கு வேகமாக நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஓகே, ஓகே, இதோட நமக்கு வேதிக் மேக்ஸ் முடியுது. வேதிக் மேக்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்குவாட்.